ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வபலமுள்ள தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம் 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 துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. அப்பா, நீ நல்லது. எங்களுக்காக உங்களுடைய சொந்த குமாரனையும் பாராமல் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. பாவத்தை போக்கும் பலியாக வந்தீங்களே, பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தீங்களேப்பா. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையின் மேல் எங்கள் பாவங்களை சுமந்திரே, எங்கள் சாபங்களை சுமந்திரே, எங்கள் நோய்களை சுமந்திரேப்பா, எங்கள் அக்கிரமத்தை சுமந்திரே ஆண்டவரே. எங்களுக்காக தரித்திரமாக தொங்குனீங்களே ஆண்டவரே, எங்கள் கர்மத்தை சுமந்திரேப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அந்த பாவத்துக்கான அவனுடைய பலியை செலுத்தினீங்களே சிலுவையில். நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, நீரே கிருபாதர பலியாண்டவரே. உங்க நன்றி நன்றி கர்த்தாவே. இயேசுவே எங்கள் பரிகாரி, கர்த்தரே எங்கள் பரிகாரி, நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உங்க நன்றி ராஜா, நன்றி அப்பா. வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாக இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரி எங்களுக்கு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யூத ராஜசிங்கமே எமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவாக இருக்கிறவரே, அல்பா ஒமேகா நாமமுள்ளவரே அப்பா, பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம். தேற்றவாளனே, சக்தி ஆவியானவரே, திரேக தேவனே அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிறோம். முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடும் உண்மை அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு பிரசன்னத்தால் நிரப்பம் தொடக்கம் முதல் முடிவு மற்றும் நீர் வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் நித்தம் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே நித்தம் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்னை எண்ணி துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரின் கண்ணின் முன்பே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் காலங்கள் என்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் காலங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. என்னை என்னை துதி செய்வார். முந்தி வச்சுக்கோங்க. புரண்டு வரும் போல் எண்ணற்ற வாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற வாரங்களோ. ஏழையாவே தேவன் எங்கே எந்த விசுவாச சோதனையில். ஏழையாவே தேவன் எங்கே எந்த விசுவாச சோதனையில். என்னை என்னை துதி செய்வார். உனக்கு எதிராகவே ஆயிரம் வாய்க்காதே. உனக்கு எதிராகவே எந்த ஆயுதம் வாய்க்காதே. நம்மை அழைத்தவர் உண்மை தேவர், அவதாசருக்கு நிதியவர். நம்மை அழைத்தவர் உண்மை தேவர், அவதாசருக்கு நிதியவர். என்னை என்னை துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் நித்தம் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே
நித்தம் தாங்க தம் புயமே இன்ப இயேசுவே நாமமே என்னை எண்ணி துதி செய்வாய். ஆமென். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறுத்து போயது எங்களை ஆண்டவரே. என் பரிசுத்தமுள்ள தேவன் பிதாவின் ஒரே பேரான குமாரன் எங்களுக்காக ஆண்டவரே பாவ மாம்சத்தை தரித்து கொண்டு அப்பா இந்த பூமிக்கு வந்தீங்களா ஆண்டவரே, எங்களை தேடி வந்தீங்களாப்பா. இங்க வந்து தேடி வந்தீங்களா நீங்கப்பா. உங்க பாவம் சேற்று ரத்தத்தினால கழுவினீரே பா. நாங்கள் உண்மை அறியாத போது நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியால் உன் நாமத்தை தெரிந்தானவரே, உன் நாமத்தை கொடுத்தீரே என் பிள்ளைகளாகும்படி ஆனவரே. அப்பா என கூப்பிடத்தக்க ஆண்டவரே புத்திரை சுகாத்தில் ஆவை எங்க கொடுத்தீரேன். அதற்கா சோதரன் சோதரங்க தகப்பனே. உண்மை போல நேசிக்க யார் உண்டு ஆண்டவரே. தகப்பனை விட, தாயை விட, கணவனை விட, அப்பா உற்றார் உறவுகளை விட, நண்பர்களை விட என் தகப்பன் அன்பு மகா பெரியதானவரே. இவ்வளவாய் உன் மீது அன்பு கொண்டு சொன்னீராண்டவரே. அப்பா அந்த அன்புக்கு ஈடு இணை பூமியிலே ஒன்றும் இல்லை ஐயா. தகப்பனே, ஒரு நல்லவனுக்காக மறுக்க துணிவான். நாங்களோ பாவிகள், துரோகிகள், சத்துருக்கள் எண்ணப்பட்டிருக்கும் போது எங்களுக்காக நீ மறித்தாண்டவரே. தேவ அன்பு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. சோதரன் சோதரன் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்தை விடுதலையாக்கி அன்பின் குமார் ராஜ்யத்தை அழைத்த தேவனுக்கு சோதரன் தகப்பனே. மரணத்துக்கு அதிகார சாத்தானை மரணத்தால் ஜெயித்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை எங்கள் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து எல்லா துறைத்தனத்தையும் அதிகாரத்தில் உருந்து கொண்டு வெளியேறமாக கோலமாக்கி அந்த கல்வாரி சிலுவையின் மேல் எல்லாவற்றையும் மகிமையாக வெற்றி சிறந்தரே. யெகோவா நிசி, ஜெய கிறிஸ்துவே, வெற்றி வேந்தரே, சேனைகள் தேவனாக கர்த்தாவே, பராக்கிரமம் உள்ளவரே, யுத்தத்தில் வல்லவரே, சர்வவல்லமுள்ள தேவனே யெகோவா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கிற கொலை நோய்க்கும் தப்பு வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது எங்கள் அணுகாது சொல்லிடானவரே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் எங்களுக்குள் இருப்பவர் பெரியவரானவரே. உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் எங்களுக்குள் இருப்ப பெரிய நீர் அல்லவாண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா எங்கள் சத்துருக்களுக்கு மத்தியில் நீர் எங்கள் பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறேன். எங்கள் பாத்திரம் நிரம்பி வருகிறது ஆண்டவரே. அதனால் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை விரட்டி பிடிக்குமே. எங்கள் பின்தொடரவே நன்மையும் கிருபையும் ஆண்டவரே. எவனும் புயலியாக தேவன் நீங்கள் அல்லவா தகப்பனே. வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒளிந்து போக சொன்னீரே. உன் இதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் எண்ணுவதற்கும் இந்த கர்த்தர் மகிமையான காரியங்களை கிரகிக்க முடியாத காரியங்களை உன் வாழ்வில் செய்வதாக. நானே கர்த்தர், நான் இருக்கிறவாகவே இருக்கிறேன் சொல்லிரே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆல்பா ஒமேகா நாமமுள்ளவரே, ஓ நீடித்த ஆயுசு நாட்களை உடையவரே, மரணம் இல்லாதவரே, சதா கால உயிரோடு இருக்கிறவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். மகிமைக்குரியவர் ஆராதிக்கிறோம், போற்றுக்குரியவர் ஆராதிக்கிறோம், கனத்துக்குரியவர் ஆராதிக்கிறோம், பணிந்து கொண்டு ஆராதிக்கிறோம், சாஸ்தாங்கமாய் எங்கள் தாழ்த்தி ஆராதிக்கிறோம், ஜீவபலியை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதிகின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். என் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருங்க. நான் வந்து இட்டு கூசம் கொஞ்சம் விருகி டிவி தோசம் கொஞ்சம். நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வேன்.
காலங்காலப்பா நாங்க காலங்காலப்பா, காலங்காலப்பா நாங்க காலங்காலப்பா. கர்த்தர் நாமம் எந்த புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு. ஓ நன்றி தகப்பனே. யெகோவா ஈரே, உங்கள் தேவைகள் என்ன இருந்தாலும் உன் தேவைகளை சந்திக்கிறவர், உங்களுக்கு எல்லாவற்றையும் முன்னேற்பாடு செஞ்சிருக்கார் சிலுவையில். அவர் எல்லாம் முடிவு சிலுவையில. பயப்படாதிருங்கள். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவேன். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு ஓ ஆராதிக்கிறோம். கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஹல்லேலூயா. அப்பா 10,000 பேரிலும் சிறந்தவரே, சர்வனி ரோஜாவே, பள்ளத்தாக்கின் நீரையே, எங்க நோய்களை சுமந்தவரே, எங்க வியாதிகளை சுமந்தவரே சிலுவையில. ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. ஆமென். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. காலங்காலப்பா நாங்க காலங்காலப்பா, காலங்காலப்பா நாங்க காலங்காலப்பா. கர்த்தர் நாமம் எந்த புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. இவன் நல்ல மேய்ப்பர், உள்ளம் புறமும் உங்கள் மேய்ச்சலை காண செய்வர். அவர் உங்கள் தாழ்ச்சி என்பது இல்லை, குறைவு என்பது உங்களுக்கு கிடையாது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் மேய்ப்பரா இருக்கார், பிரதான மேய்ப்பர், உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குபவர். யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஆமென். யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. கர்த்தர் நம்ம இருக்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்டு விசுவாசிக்கிற விட காணாத விசுவாசிகள் பாக்கியவான் சொல்லி இருக்கிறார். நீங்க கர்த்தரை பார்க்கல, நானும் பார்க்கல. அவர் பூமிக்கு வந்தது பார்க்கல, அவர் சில அடிக்கப்பட்டது பார்க்கல, ரத்த சிந்தனை நம்ம பார்க்கல, மறித்தது பார்க்கல, உயிர்த்தது பார்க்கல. ஆனா எழுதியிருக்க வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியை நம்ம உதவியோட விசுவாசிக்கிறோம். நீரே வானத்தில் வந்து ஜீவ அப்பம் என்று, நீரே மெய்யான ஒளி என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, அந்த கல்வாரி சிலுவையில பாவமாக்கப்பட்டீர். ஆண்டவரே நீ பாவம் செய்யலப்பா, எங்க மீது நிறுத்தும் நீங்க காயப்பட்டீங்க, எங்கள் அக்கிரமத்தை நீங்க நொறுக்கப்பட்டீங்க. ஆண்டவரே எங்கள் அக்கா சிலுவையில பாவமாக்கப்பட்டீர். ஆண்டவரே நாங்க தேவனுக்குள் நீதியாக போடி. ஆண்டவரே நீங்க அப்ப எங்களுக்கு பாவமா தொங்குனீங்களே சிலுவையில். ஆண்டவரே பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதவராய், அந்த கேடு அடைந்தவராய், அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபம் அவர் இல்லாது இருந்துதான் இவ்வளவாய் அந்த கேடு அடைந்தார் அவர். ஓ ஓ தேவனே, எத்தனை நல்லவர் அப்பா அப்பா. அது வேதம் சொல்கிறது, அவர் சாரோனி ரோஜா, அழகில் சிறந்தவர், ஆச்சரியமானவர், புறாவில் கண்களை உடையவர் என்று. ஆனா ஏசாயா சொல்றாரு, அந்த கேடு அடைந்தார், உனக்காக அந்த கேடு அடைந்தார், உன் நிமித்தம் காயப்பட்டார், அவர் விரும்பத்தக்க ரூபமே இல்லாது இருந்தது.
மனுஷனா மிருகமா என்று சொல்ல முடியாத தோற்றும் சிலுவையில் அவருக்காக உச்சப்பட்ட பாடுகளை சுமந்தார். அன்னைக்கு உச்சப்பட்ட பாடுகளை சுமந்தாய். ஏன்னா இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ பாடுகளை சுமக்க கூடாது, நீ வேதனை சுமக்க கூடாது, நீ துக்கத்தை சுமக்க கூடாது என்று உன்னுடைய ஏற்றுக்கொண்டு உனக்கு சமாதானத்தை உண்டப்படும் ஆக்கின தீர்ப்பை, உன்னுடைய பாவத்துக்கான தண்டனை அவர் மேல் சுமத்தப்பட்டது. பிதாவின் கோபத்துக்கு அவர் ஆளானார். அவர் நன்றி. இனி நீ தண்டிக்கப்பட அவசியம் இல்லை. உண்மையில நியாயப்பிரமாண சாபமா கிடையாது, தேவன கோபமா கிடையாது, உன் குடும்பத்தின் தேவ கோபம் கிடையாது, உன்னுடைய சாபம் கிடையாது. உனக்காக சாபமானார் சிலுவையில் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுந்திருக்கபடி கிறிஸ்து எங்களுக்காக சாபமாகி எல்லா நியாயப்பிரமாண சாபம், அதுவரை ஆதாம் முதல் தலைமுறை தொடர்ந்து பின்பற்ற சாபம் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திலே சிலுவையில் ஆண்டவரே. விசுவாசிக்கிறமானவரே, நீ சபிக்கப்பட பிசாசானவர்களுக்கு ஆண்டவரே குடும்பத்தில் சாபத்தை கொண்டு வரவோ, வியாதனை கொண்டு வரவோ, சந்தையை கொண்டு வரவோ, துக்கத்தை கொண்டு வரவோ, வறுமையை கொண்டு வரவோ அவர் அதிகாரம் இல்லை. நாம் விசுவாசிக்கிறோம். அவர் ஆளுகை முடிந்தது, பிசாசு ஆளுகை முடிந்தது ஆண்டவரே, வியாதியின் ஆளுகை முடிந்தது, தர்ஜத்தின் ஆளுகை முடிந்தது, பாவத்து ஆளுகை முடிந்தது. ஒன்று உன்னை மேற்கொள்ள முடியாது. பாதகத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் சொல்கிறாரே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீ பூமியில் எவனை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். உங்களுக்கு வானத்தில் பூமியிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அதிகாரம் இருக்கும். உங்களுக்கு உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்க இதயம் கலங்காமல் இருப்பதாக, பயப்படாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த தேவன் கல் அல்ல, மண்ணும் அல்ல, கையால் செதுக்கிற சிற்பம் அல்ல. இவரே பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தர், பரிசுத்தர் போற்றப்படுகிற சேனைகள் கர்த்தர். மகிமையானவர். Glory of God. Amen, amen. ஸ்தோத்திரம் தகப்பனே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. மறாமலே உடனேந்தேன், விலகாமலே நடத்தி வந்தேன். மறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மறாமலை எதிர்பார்த்து முடிவுகளை என் வாழ்வில் அறிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அறிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, கண்களா
வழியறியா அலைந்த என்னை கண்டீரே கண்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை வழியறியா நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச்சிறீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு அப்பா சரியாக என்னை மகிழச்சிறீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் என்னை தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் அல்ல. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக என்னை தகப்பன் போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீன். இமை பொழுதும் என்னை விலகினாலும் என்னை சேர்த்து கொண்டீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆவியானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் என்னை தாங்கினதற்கு ஐயா எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. மரபவே பாத்திரன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதே சொன்னீர் ஆண்டவரே. அதனால் தைரியம் கொண்டு நாங்கள் சொல்கிறோம் அப்பா, எங்கள் தேவன் எங்கள் சகாயர், எங்கள் கர்த்தர் எங்கள் சகாயர். நான் பயப்படேன் பயப்படேன் பயப்படேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலை பார்க்கிறீங்களோ பயப்படாதிருங்கள். அந்த சூழ்நிலை உங்களை கட்டி வைக்க முடியாது, அந்த சூழ்நிலை உங்களை ஆண்டு கொள்ள முடியாது. கர்த்தர் சொன்னார், வானத்தில பூமியிலும் பாவனத்தின் மேல் உனக்கு அதிகாரம் இருக்க சொன்னார். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும்
சாத்தானின் சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உன்னை சேதப்படுத்தால் சொன்னாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் கேடகமும் என் பலனுமாக சொல்கிறோம் அப்பா. நீர் கேடகமும் என் பலனா இருக்கீங்கப்பா. நான் நம்பி இருக்கும் கண்மையில நீங்கள் தானே ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையமா இருக்கீங்களே தகப்பனே. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு மேலும் நீ நடந்து பால சிங்கத்தை மனு சப்பத்தை மிதித்து போடுவாய் சொன்னேன். ஒன்று தீண்டாத சொன்னேன், ஒன்று சேதப்படுத்த முடியாது. கவலைப்படாதிருங்கள். வேதம் சொல்ல பிலிப்பியர் 4:6, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. அப்ப எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை உங்க சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளமா. சொல்லுங்க, மனமே பதறாதே, ஆத்மாவே கலங்காதே, ஆத்மாவே சோர்ந்து போகாதே, ஆத்மாவே அஞ்சாதே, கலங்காதே. உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். காண்கிறது அல்ல, காணாத நோக்கி பார்க்கிற உனக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவும் பவுல் சொல்றார், எப்பக்கம் நெருக்க வந்தாலும் நான் ஒதுங்கி போவது கிடையாது. மனுஷன் தள்ளுறாங்க, அதனால மருந்து போவதில்லை. மண்பாண்டத்துக்குள்ள உயிர் தந்த வளமை விளைவிச்சிருக்கார் தேவன். மண்பானை பானை தட்டின வலிஞ்சிட பானை. அது போல நம்ம இன்னைக்கு நம்ம மனசு அப்படிதான். வலி வந்தா தாங்க முடியல, வியாதி வந்தா தாங்க முடியல, கொஞ்சம் பிரச்சனை வந்தா குடும்பத்தை தாங்க முடியல, கவலை சொல்லிட்டு கவலை திட்டினாலும் தாங்க முடியல. ஏன் நம்ம அந்த நம்ம பானை போல இருக்குமா? நம்ம ரொம்ப வீக்கா இருக்கும். ஆனா இந்த பானைக்குள்ள ஆண்டவர் அதை உயிர்த்த வல்லமை விளைவிச்சிருக்கிறாராம். அதான் எப்பக்கம் நெருக்க வந்தாலும் ஒடுங்கே போகிறது இல்லை, கலக்கம் வந்தாலும் மனம் முடிவதில்லை, தள்ளப்பட்டாலும் நான் மறிப்பதில்லை. ஏன்னா கிறிஸ்துவை கொண்டு அறிகிற அறிவினாலே எல்லாவற்றிலும் எப்பொழுதும் என் வெற்றி சிறக்கிற பண்ணது என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நாமும் சேனைகள் கர்த்தர், அவர் பராக்கிரம் உள்ளவர், அவர் உனக்காக யுத்தம் செய்கிறவர், உன் சத்துருக்களோடு யுத்தம் செய்வார், உன்னை சபிக்கிறவர் சபிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பவர் ஆசீர்வதிப்பார். அவர் தேவன் உன்னோடு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். நீங்க வேதம் சொல்லுகிறது, நீங்க விலையே பெற்றவா, நீங்க வெள்ளினாலும் அல்ல பொன்னினாலும் அல்ல, முன்னோர்கள் அனுசரித்து வந்த சடங்குகள் அல்ல, பாரம்பரியம் அல்ல, நீங்க செஞ்ச தான தர்மத்தால கர்த்தர் லட்சுமி கொடுக்கலையாம். அவர் யாரெல்லாம் குமார விசுவாசித்தார்களோ எல்லோருக்கும் லட்சிப்பு இலவசமா கொடுத்தாரு. அவர் நீதி இலவசமா கொடுத்தாரு. தேவ சமூகத்தில் நிற்கும்படி அந்த ரத்தத்தினால தைரியத்தை சம்பாதிச்சு கொடுத்தாரு. அது வேதம் சொல்லுகிறது, தைரியமா உள்ளேவா, தைரியமா உள்ளேவா, உனக்கும் ஏற்ற நேரத்தில் இரக்கம் உண்டு, உனக்கும் சகாயம் என்று சொன்ன தேவன் உண்மையிலவரா இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே, ஸ்தோத்திரம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்ல மேகம் நீ, விலகாத மேகம் நீர், முன் செல்ல மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உதவியின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, திருவின் ஆவியானவரே, ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுது. மேகஸ்தம்பமே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், செல்ல மேகம் நீர், விலகாத மேகம் நீர்,
போல் செல்வமேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, திருவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, திருவின் ஆவியானவரே. இது நான் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள் வாழ்றீங்க ஆண்டவரே. நாங்கள் பாவத்தை செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோமே. பாவங்கள் எல்லாம் ஒழிந்து போயின, கிறிஸ்துவுக்குள் எல்லாம் புதிதாயின சொன்னீங்களேப்பா. நம்பிக்கையுள்ள சிறுகுகளே, அரணுக்கு திரும்புங்கள், இன்றைக்கே திரும்புங்கள். என் பேர் ரெட்டிப்பா நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்னீரே. கூற்றில ஏன் சொல்லல, ஏன் செயல கலந்திருக்கீங்க நீங்க. ஏன் நினைவுல, ஏன் நடத்தையில, ஏன் ஏன் உசுரல கலந்திருக்கீங்க நீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க நீங்க. ஏன் நினைவுல, ஏன் நடத்தையில, ஏன் உசுருல கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம். ஆமென். அப்பா ஆவியானவரே, என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்வ மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்வ மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, திருவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, திருவின் ஆவியானவரே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரோட ஆவி எங்க உண்டோ, தேவன் சொன்னார், என் வார்த்தை ஆவி உண்டு, என் வார்த்தையில் ஜீவன் உண்டு, என் வார்த்தைக்கு வல்லம் என்று சொன்னார். அப்போ கர்த்தரோட வார்த்தை தான் ஆவியா இருக்கு. அந்த ஆவி எங்க இருக்கோ அவங்க விடுதலை உண்டாம். ஹல்லேலூயா. எல்லாரும் துதிப்போமா. ரே மஹாரல்லா தே நின மஹாது லே ஹரல் பஹாசே ஏ பஹருல் நமஹந்தியா லே பகுதத் மஹல் பேலா ஹது ஓ பஹரல்லா தே நே மஹபா ஷேக லாதரலபா லே மகதுருலு மே கபகதரல கபதுருலு யா கலா ஹதுரா மகபகனன மதுருலு ஏ லே ஹந்தரா. ஆவியானவரே, கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பின மகிமையின் ஆவியானவர் அப்பா, என் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அவன் மத்தியில் வாசம் செய்ய சொன்னீங்களா ஆண்டவரே. சாலமோனின் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், ஆபிரக்கா உண்டாக்க முடியே ஜீவிக்கப்பட்டவர், ஆதியிலே வாழ்த்த தேவன் அப்பா, இந்த மேல் வீட்டு அறையில இந்த திருச்சபையில் உலாவிக் கொண்டிருக்கீங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். என் நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீர் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கும் தேவனே, யாக்கோபின் தேவனே,
பிதாக்கள் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. எவ்வளவா நேசிக்கிற ஆண்டவரே அப்பா, எவ்வளவா நேசிக்கிற ஆண்டவரே. என் தாயின் கருவிலே உருவாக முன்னே உன்னை தெரிந்து கொண்டே சொன்னீர் ஆண்டவரே. இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னே ஒரு முன்குறித்தே சொன்னீர் ஆண்டவரே. உன்னை உள்ளங்களை வளர்ந்திருக்கிறேன், உன்னை பேர் அழைத்திருக்கிறேன் சொன்னீரேன். என் கண்கள் கிருபை கிடைத்தது. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத இந்த ரட்சிப்பை தேவன் உனக்கு கொடுத்தாரே. கர்த்தர் நோக்கமெல்லாம் உங்க ரட்சிப்பை கொடுக்கல, உங்களுக்கு கர்த்தர் நோக்கமெல்லாம் அவங்க அழைக்கல. உங்க 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 மத்தியில உங்க ஜாதி இனத்தை எவ்வளவோ பேர் இருக்கணும். ஆனா கர்த்தர் உங்களை முன்னே ரட்சித்தாரே, உன்னை பேர் அழைத்தாரே. ஹல்லேலூயா. அழைத்து உண்மையுள்ளவர், அவர் அழைத்து அழைப்போம், அவர் கிருபை வரமோ மாறாது எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ அப்பா. சிங்க குட்டிகளோ தாழ்ச்சி பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நாமம் குறைப்படா சொன்னாரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் கர்த்தரிடத்தில் சேர்ந்தால் கர்த்தர் உங்களுக்கு சேருவார் சொன்னீங்களே தகப்பனே. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் சொன்னீங்களே தகப்பனே. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் பாக்கியவான்களா ஆண்டவரே. அப்ப இது புதிய உடன்படிக்கை ஜனங்களாக எங்களுக்கு ஆண்டவரே. அப்ப இது புதிய உடன்படிக்கை ஆண்டவரே, அடைக்கலமா நம்பி ஓடி வந்து எங்களுக்கு ஆண்டவரே. மேலான உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்குது, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாகாமல் மேலாக்கும் சொல்லுறே, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுறே, உன்னை மாப்பு சில தொட்டியம் ஜன்னியம் நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னீராண்டவரே. நிச்சயமாகவே முடிய உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது சொன்னீராண்டவரே. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டு சொன்னீரே. உன் புலம்பாலை ஆழ்ந்த கழிப்பால் மாற்றுவார், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கண்டிப்பா கர்த்தர் நல்ல நாட்களை காண செய்வார். உங்களை கர்த்தர் வாழ்க்கை நல்ல நாட்களை காண செய்வார். சொந்து போகாதிருங்கள். தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே, என் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. உங்க மகளை மறைத்து நீர் வெளிப்படமானவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் அப்பா. துதிப்பதினால் வருகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஆண்டவரே. என் செவிகளை திறந்துள்ளோம், என் கண்களை திறந்துள்ளோம் ஆண்டவரே. வார்த்தை கேட்க பரிசுத்த ஆவியானவரே எங்கள் உதவி செய்யுங்கப்பா. பிரசன்னத்தால் நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய தயவினாலும் இந்த உபவாச ஜபத்திலே நாங்கள் கலந்து கொள்ள நீங்கள் பாராட்டின அப்பா தயவுக்கு நன்றி 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 அப்பா. உங்கள் கிருபை இல்லாமல் இந்த உபவாச ஜபத்தில் எங்களால் கலந்து கொள்ள இயலாதப்பா. நீங்கள் தான்ப்பா காலையில் எழுந்ததுலேருந்து இந்த நேரம் வரைக்கும் எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்து இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொள்ள வைத்திருக்கிறீரப்பா. இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டதின் ஆசீர்வாதத்தை இங்கே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் காணும்படியாய், எங்கள் குடும்பத்தினர் காணும்படியாய், எங்கள் பிள்ளைகள் பார்க்கும்படியாய் நீர் கிருபை பாராட்டுவீராக. இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக்கொண்டு வருவார்கள் என்று நீ சொன்னீரப்பா. இவர்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று வாக்கு பண்ணின தேவனப்பா. எங்களை பிரித்தெடுத்த தேவன் ஆண்டவரே, வேர் பிரித்த தேவன், விக்கிரகங்களிலிருந்து எங்களை வேர் பிரித்த தேவனுக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த பகுதியில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள், எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரப்பா. சிறு கூட்டமாக இருந்தாலும் நாங்கள் ஏறெடுக்கிற ஜபத்தின் சத்தத்தை நீர் கேட்டு அப்பா ராஜ்யத்தையே கொடுக்க என் பரமபிதா பிரியமாயிருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே என்று வாக்கு பண்ணினீரப்பா. அப்பா, உங்க ராஜ்யத்தையே கொடுக்க என் பரமபிதா நீர் பிரியமாயிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்காக உன் குமாரனையே தந்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. தகப்பனே, தரைமட்டம் தாழ்த்துகிறோம். என்னோடு பேசும், எங்களோடு பேசும். என்னை மறைத்து நீர் வெளிப்படு. என் வாயிலை வார்த்தையை வைத்து கரத்து நாளினால் மறைத்து கொள்ளும். என் மாமிசமல்ல, என் சுயமல்ல, என் வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை வாயிலை வைப்பீராக அப்பா. யூடியூப் வாயிலாக தூரத்திலிருந்து தொலை தூரத்திலிருந்து உபவாசம் இருந்து செபிக்கிறவர்களோடும் கூட நீர் கர்த்தர் தாமே பேசுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நாம்
சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். துதிப்பதால் வரும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் தான் நம்ம தேவ செய்தி கேட்டுன்னு இருக்கோம். 12-13 வாரம் நம்ம இதை பற்றி துதிக்கிறதால நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வருது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இதை யூடியூப்பில் கூட போட்டிருக்கோம். தொடர்ந்து நீங்கள் போய் வீட்டில் போய் பார்க்கலாம். துதிக்கிறதால நமக்கு என்ன ஆசீர்வாதம்லாம் நமக்கு ஏசப்பா தராரு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் அதிகமாக துதிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் கலந்துக்குவாங்க. ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறேன்னு வந்து எங்கிட்ட ஒரு பேரண்ட்ஸாக நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது நான் முதல்ல கேட்குற கேள்வி என்னென்னா, சர்டிஃபிகேட் தருவாங்களா, மெடல் தருவாங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பேன். சும்மாவே ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்கள வந்து ஒரு நாள் இப்போ சனிக்கிழமை எல்லாருக்கும் லீவு, ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறவங்க மட்டும் ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிள்ளைய கூட்டின்னு போய் விடணும், கூட்டின்னு வந்து வீட்டுக்கு விடணும், அதெல்லாம் டைம் தான். ஆனால் சர்டிஃபிகேட்டு மெடல்லாம் தராங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், பால்மாரா இல்லாமல் போயிட்டு பண்ணுவோம். ஏன்னா சரி நம்ம குழந்தைங்க கற்றுக்குவாங்க, அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குமே. கரெக்டுங்களா இல்லைங்களா? அதை பேப்பராக நினைக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் இல்லை, அது ஒரு சர்டிஃபிகேட்டு. பிள்ளைங்க அச்சீவ் பண்ண தான் நினைப்பாங்களே, ஒரு கப்பு வாங்குவாங்களே, ஒரு மெடல் வாங்குவாங்களே. அந்த மெடலுடைய விலை 50 ரூபா கூட இருக்கலாம். இருந்தாலும் அவங்க ஓடி ஜெயிச்சாங்க, அவங்க விளையாடி ஜெயிச்சாங்க அப்படின்ற பொழுது அதில் வந்து என்ன சொல்கிறது, அந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இப்போது எந்த ஒரு காரியத்துக்காகட்டும் இந்த பலனை கர்த்தர் நமக்கு தராருன்ற போது இன்னும் அதிகமாக துதிப்போம் இல்லையா? நம்ம கர்த்தருக்கு செய்த நன்மைகளுக்காக துதிக்கிறோம். அதனால் வர ஆசீர்வாதங்கள் என்னன்னு தெரிந்து கொண்டோன்னா இன்னும் அதிகமாக துதிப்போம். கரெக்டுங்களா? சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 5 வசனங்கள் இருக்கிறது, படிக்கலாம். ஸ்தோத்திர சங்கீதம். இந்த சங்கீதத்தின் பேர் என்ன? ஸ்தோத்திர சங்கீதம். 1ஆம் வசனம், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா ஆசை? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டுருணும், ஒருத்தர் கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வந்துடணும், அப்படிதான் நமக்கு ஆசை. கரெக்டுங்களா? நமக்கு மட்டும் இல்லை, அன்றைக்கு சங்கீதக்காரனுக்கும் இதே ஆசை. என்ன ஆசை? பூமியில் இருக்கிற எல்லாரும் கர்த்தரை துதிக்கணும். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடணும். நம்ம பாடும்போது எப்படி பாடணும்? ஆமாம், நீதிமான்கள் வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அப்போ நம்ம வீடுகளில் எப்பவும் கம்பீர சத்தம் கேட்டுனே இருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்களாம் ஹிந்துஸாக இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க. நம்ம வீட்டில் நல்லா துதிச்சு பாடும்போது என்ன சொல்லுவாங்க, அவங்க கிறிஸ்துவர்கள்ப்பா, பாட்டு பாடிக்கினே இருப்பாங்கப்பா. கரெக்டுங்களா இல்லைங்களா? நான் எப்போவுமே பாட்டு பாடிட்டே இருக்கும்போது ரூமில் மெதுவாக பாடுவேன். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு சொன்னாரே, சத்தமாக பாடுவேன். கரெக்டுங்களா? என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஒரு சாட்சியே என்னன்னா, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தார், ஒரு பிரதர் இருந்தார். அவர் இல்லை, இப்போ அவர் இறந்துட்டார். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் பாட்டு பாடுற சத்தம் எங்களுக்கு கேட்டுக்கினே இருக்கும். அவர் ஒரு சரியான மனநிலையில் இல்லாதவர். ஆனால் அவர் கடைசியாக எங்கிட்ட அந்த வார்த்தை தான் சொன்னார், நீங்கள் பாட்டு பாடுற சத்தம் எங்கள் காதில் கேட்டுக்கினே இருக்கும். அந்த ஒரு சாட்சிக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எடுக்கிறேன். உங்கள் வீட்டில் எப்போத்தாலும் சண்டை போடுற சத்தம் கேட்டுக்கினே இருக்கும், அது சாட்சி இல்லை. ஒரு கிறிஸ்துவருடைய சாட்சி உள்ள ஜீவிதம் கிடையாது. அவங்களா சண்டை போட்டுக்கினே இருப்பாங்க, அது கிறிஸ்துவர்கள்னு பேர் பெறணும் அவசியம் இல்லையே. அவங்களா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னும் சில கிறிஸ்துவர்கள் என்ன பேர் படுறாங்க, கிறிஸ்துவர்களுக்கு வீடு கிடையாதுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்? அவங்களா லபலபலபலபன்னு கத்துவாங்க. என்ன கத்துவாங்களாம்? எப்படி கத்துவாங்களாம்? ட்ரம்ஸ் அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டு பாடுறது அந்த ட்ரம்ஸ்லேயே பாய் சத்தம் மறைஞ்சு போயிடும், கேட்காது. என்ன பாடுறாங்கன்னு கூட வெளியில் வந்து கேட்காது. அது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கரெக்டுங்களா? இப்போது ஹிந்துஸ் உழுக்கடிக்கிற சவுண்டு கேட்டால் நமக்கு சந்தோஷமாக இருக்குதா? என்னடா இது சும்மா உழுக்கடிச்சு உட்காந்தே இருக்கிறான், யாருடா அது, ஆஃப் பண்ணுங்க, அவன் கையில் வந்து அந்த கொம்பு வாங்கி தூக்கி போடுங்க சொல்லி பேசியிருக்கிறோமா இல்லையா? பேசியிருக்கிறேன், நான்லாம் பேசியிருக்கிறேன். என்ன சும்மா அடிச்சுக்கினே இருக்கிறான், கால் வந்து தேங்காய் இருக்க, கையே வலிக்காதா அவனுக்கு, அப்படிலாம் நான் பேசியிருக்கிறேன். அப்போ நம்ம ட்ரம்ஸ் அடிக்கும் போது மட்டும் அவங்க காது இனிமையாக கேட்டுனா இருக்கும். கரெக்டுங்களா? எல்லா ட்ரம்ஸ் அடிக்கக்கூடாது சொல்லலாம், எல்லாத்துக்கும் ஒரு இடம் பொருள் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம சபையில் ட்ரம்ஸ் அடிக்கலாம், கீபோர்டு எதுக்கு, எல்லாத்துக்கும் தடை கிடையாது.
கரெக்டுங்களா? ஆனால் நாங்கள் அந்த ட்ரம்ஸ் கூட வாசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம இருக்கிறது குடியிருப்பு பகுதி. எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பண்ணணுமோ அந்த இடத்துல அப்படி தான் பண்ணி ஆகணும். கரெக்டுங்களா? சொல்லுவாங்க, நீங்கள் சர்ச்சு நடத்துறீங்களா? எங்களுக்கு தெரியவே தெரியாது, சத்தமே வெளியில் கேட்கலையே அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. நான் கைப்பிரதி கொடுக்கும் போது நான் சொன்னேன், சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்து கேளுங்க, எங்கள் உட்காந்துருக்கிறவங்களுக்கு நான் பேசுறது கேட்கும். இப்போ நான் மைக்கில் தான் பேசின்னு இருக்கிறேன். கரெக்டாக நான் பேச உங்களுக்கு கேட்குதா இல்லையா? அவ்வளோதான். பாட்டு பாடுறது கேட்கும், அந்த மைக் வச்சுன்னு பாடினா கேட்கும். மற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறன்ற காரியம் வெளியில் தெரியாமல் இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்ம ஆலயத்துக்குன்னு ஒரு இடத்த கொடுப்பாரு. அப்போ எல்லா இடத்துல ஸ்பீக்கர் போட்டு நம்ம பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நம்ம ஆலயத்துக்குன்னு வாங்கின இடம் இல்லையா, நம்ம ஆலயத்துக்கு கட்டுறோம். அந்த இடத்துல நம்ம எல்லா பெரிய பெரிய ஸ்பீக்கர் போட்டுன்னு நம்ம பிரசங்கம் பண்ணால் கூட யாரும் நம்மளை வந்து கேள்வி கேட்க போகிறது, எதுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு கேட்க போகிறது கிடையாது. அந்த நேரத்தையும் கர்த்தர் கொடுக்க தான் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு சங்கீதக்காரனுக்கு ஒரு என்ன சொல்றது, ஸ்தோத்திர பாடல் பாடுறாரு. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். 2ஆம் வசனம், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள். ஹல்லேலூயா. வரும்போதே எப்படி வரணுமா? துதிச்சு கொண்டே, என் கர்த்தரை நான் துதிக்க போறேன், என் கர்த்தரை நான் ஆசீர்வதிக்க போறாரு. உண்மையா கர்த்தரை போல ஒரு நல்லவர் யாருமே இல்லை. இது மாம்பழ சீசன்ல, நான் இதுக்கு முன்னாடி கூட நான் அப்படியெல்லாம் மாம்பழம் சாப்பிட்டது கிடையாது. ஆனால் இந்த சீசனில் என்னை தேடி தேடி மாம்பழங்கள் வந்தது, நான் சாப்பிட்டேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அது சாப்பிடும் போது என்ன தெரியுமா சொன்னேன் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட, ஏன்பா நம்ம ஆண்டவர் ஏதாவது சக்கரை ஃபேக்ட்ரி தான் வச்சிருக்கிறாரா என்ன, சக்கரையா எடுத்து அந்த மாம்பழ மரத்துக்கு கீழே கொட்டிட்டாரா, இப்படி டேஸ்டாக இருக்கேப்பா. அந்த மாம்பழத்தை சாப்பிடும் போதெல்லாம் என் ஆண்டவரை ருசிச்சு கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம என்ன பண்ணணுமா, ருசிச்சு பார்க்கணுமா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ருசிக்கிற மாதிரி இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ கசப்பாக இருக்கணுமோ அவ்வளோ கசப்பாக இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையும் ருசிகரமாக மாறிடும். ஒரு சின்ன மாம்பழத்தையே 100 ரூபாய் கொடுத்தா எத்தனை மாம்பழம் தராங்கன்னா நம்ம கவரே கிழிஞ்சு போயிடும் பொழுது, அவ்வளோ மாம்பழம் தராங்க. கரெக்டுங்களா? ஏன் அவ்வளோ தராங்கன்னா கொட்டி கிடக்கு. அந்த விற்கிறவங்க சொன்னாங்களா எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட, இது எப்படிங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு இவர் கேட்டிருக்காரு. எப்பவுமே ஒன்று வாங்கினாருன்னா அப்படியே வந்துட மாட்டார். அவங்கக்கிட்ட அந்த கதைலாம் பேசிட்டு வருவார். இது எப்படிங்க நீங்கள் தரீங்களே, உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னா, போப்பா எவ்வளோ அணில் சாப்பிட்டு, கிளி சாப்பிட்டு, காக்கா சாப்பிட்டு வேஸ்ட்டாக கீழே போகிறதுக்கு மனுஷங்க தான் சாப்பிட்டு போட்டோமேப்பா, ₹1 கம்மியாக தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். புரியுதுங்களா? அப்போது எவ்வளோ மாம்பழங்கள் வந்து என்ன சொல்கிறது, அப்படிக்கா ஒரு மாம்பழத்துக்கும் கர்த்தர் டேஸ்ட்டு வச்சார். அப்போ நம்ம வாழ்க்கையில் மட்டும் கசப்பு வச்சிருவாரா? கசப்பு இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொண்ட உங்கள் வாழ்க்கையில் டன்னா சக்கரையை கொட்ட போகிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியாக கர்த்தர் இடத்துல வர போகிறீங்க. நான் உண்மையாக இந்த நாளில் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கிறேன். என்னுடைய சந்தோஷத்தை என்னால் சொல்லவே முடியாது, எல்லையில்லா ஆனந்தமாக இருக்குது. உண்மையாக இந்த நேரத்தில் உண்மையாக உள்ளத்துலேருந்து ப்ளஸ் பண்ணுறேன். அடுத்த வழக்கம் நீங்கள் வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக வரணும். நான் பெற்ற சந்தோஷத்தை நீங்கள் எல்லாருமே பெறணும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள். 3ஆம் வசனம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேய்ப்பரா இருக்கிறாரு. அதனால நமக்கு தாழ்ச்சியும் இல்லை, குறைவும் இல்லை. அதை நம்ம முதல்ல என்ன பண்ணணும், நம்ம நினைக்கணும். குடும்பத்தை நடத்துகிறவங்க, வியாபாரத்தை செய்கிறவங்க, வேலையை செய்கிறவங்க, ஏன் ஊழியத்தை செய்கிறவங்க, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நம்ம இந்த ஊழியம் என்னுடையது, இந்த ஆலயம் என்னுடையது அப்படின்ற போது எனக்கு கவலை வருது. ஆண்டவரே, இந்த ஊழியம் உம்முடையது, இந்த ஆலயம் உம்முடையது. கரெக்டுங்களா இல்லைங்களா? இங்கே எத்தனை பேர் வரணுன்றது உமக்கு சொந்தமானது, உமக்கு தெரிய வேண்டியது. கரெக்டுங்களா? ஒருத்தர் வரல, ஆட்கள் வரல, ஆத்துமா வரலன்னு நான் எனக்கு ஏன் கவலை வந்துடுது? என் ஊழியம்னு தலைமையில நான் வச்சுக்கிறதால தான். ஆண்டவரே, இது உங்கள் ஊழியம், உங்கள் வீடு காலியாக இருக்குமா அப்படின்னு
நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு சிஸ்டர் சொன்னது போல எண்ணி முடியாத ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். குடும்பத்தை கூட இது என் குடும்பம், என் பிள்ளைங்க என்ன பண்ணுறது தெரியலையே, வழக்கம் என்ன பண்ணுறது, அதுதான் அதை குறித்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். பிள்ளைகளை வளர்க்குறதுல நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், ஏன் பிள்ளைங்க மேலே இருக்கிற பாரங்கள்லாம் இப்போ நம்ம அடுத்து தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தர் கையில் கொடுத்துடணும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் உம்முடையவர்கள், என் கணவர் உமக்கு சொந்தமானவர், என் சரீரம் முதற்கொண்டு உமக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வியாதி நம் சரீரத்தை ஆட்கொள்ளவே முடியாது. கரெக்டுங்களா? ஒரு மேய்ச்சலின் ஆடுகளும் பார்த்தீங்கன்னா, என் மேய்ப்பர் கர்த்தர், எனக்கு அவர் சோறு போட போறாரு. எந்த மேய்ப்பனாவது ஆடு வியாதிப்பட்டு சத்து போனோம் அப்படின்னு நினைப்பானா? கிடையவே கிடையாது. எந்த மேய்ப்பனுமே நினைக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது நம்ம ஆடுகள் அவர் மேய்ப்பனு, நம்ம வியாதிப்படணும், வாழ்க்கையில் கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம மேய்ப்பன், நம்ம பிரதான மேய்ப்பர் நினைப்பாரா? கண்டிப்பாக நினைக்க மாட்டார். ஏன் உங்கள் மேய்ப்பனே நினைக்க மாட்டார். அப்படிங்கும்போது நம்ம பிரதான மேய்ப்பர் நினைப்பாரா நீங்கள் கெட்டு போனோன்னு? 4ஆம் வசனம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. அவர் வாசல்களில் எப்படியா? துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும். ஒரு 2 வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி நான் இதை சொல்லி தான் ஆகணும். அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா சர்ச்சு வாசல் தான், அங்கேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 2 செகண்டு தான், 1 நிமிஷம் தான். அங்கே இங்கே உட்கார மாட்டேன், ஜெபம் பண்ணோன்னு மேலே வருவேன். ஆனால் என்னுடைய துக்கம் இங்கே வரைக்கும் அடைக்கும் என்ன, அப்படி இது வரைக்கும் வரமாட்டேன். அப்படியே படிக்கட்டில் உட்காந்துட்டு கண்ணீராக அழுதுட்டு போயிடுவேன். அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே மாற்றி புகழ்ச்சியோட துதியோட சந்தோஷத்தோட ஐசோத்திர ஏசப்பா அப்படின்னு வர்ற மாதிரி கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அத மாதிரி உங்களுக்கும் துக்கம் தொண்டையை அடைக்கிற மாதிரி இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய வாய்களை துதி செலுத்தும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவார். 5ஆம் வசனம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இன்றைக்கு நம்ம அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் எத்தனை தலைமுறைக்கு இரக்கம் செய்வாரா? 1000 தலைமுறைக்கு. நான் என் பிள்ளைங்களை மட்டும்தான் கண்ணில் பார்க்குறேன், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளே எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் என் பிள்ளையா, பிள்ளைகளுடைய பிள்ளைகளா, பிள்ளைகளுடைய பிள்ளைகளா, பிள்ளைகளுடைய பிள்ளைகளான்னு 1000 தலைமுறை என்ன பண்ணுறாரா? அவர் பார்த்துட்டு இருக்கிறாராம். இன்னைக்கு நம்ம கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறது எல்லாமே 1000 தலைமுறைக்கான ஆஸ்தியை நம்ம சேர்த்துட்டு இருக்கிறோம். நம்ம உலகத்திலேயே பெரிய பணக்காரர் பேர்னா உங்களுக்கு தெரியும், எலன் மாஸ்க்னு சொல்லுவாங்க. உலக பணக்காரர்னா எலன் மாஸ்க்கு. அவர் எத்தனை தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லான்னு யூடியூப்பில் போடுறாங்க. அவர் நல்லா உட்காந்து 1000 தலைமுறை உட்காந்து சாப்பிட்லாமா, அந்தளவு சொத்து சேர்த்து வச்சுட்டாராம். ஒரு நாளைக்கே பல கோடிகள், மில்லியன் ட்ரில்லியன் அவருக்கு என்ன ஆகுதான், டேர்ன் ஓவர் ஆகுதான். ஆனால் அத்தனை தலைமுறை அவர் பார்ப்பாரான்றது டவுட் இல்லையா? அவர் ரட்சிக்கப்படாத வரைக்கும் அத்தனை தலைமுறைகள் அவர் பார்ப்பாரு. ஏன்னா அவரே இருந்த அந்த சொத்து ஆஸ்தியை அனுபவிப்பார்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஆனால் நம்மளால் உறுதியாக ஒரு காரியம் சொல்ல முடியும், 1000 தலைமுறைக்கும் நான் கர்த்தருடைய இரக்கத்தை சம்பாதிச்சு வச்சுன்னு இருக்கிறேன். இந்த உபவாச ஜெபத்தில் நான் இந்த 2 மணி நேரத்தில் என்ன பண்ணின்னு இருக்கிறேன்னா, 1000 தலைமுறைக்கும் கர்த்தருடைய இரக்கம் பெரும்படியான காரியத்தை நான் செஞ்சுன்னு இருக்கிறேன். நம்ம ஒன்றும் சும்மா சேர்ல உட்காரல, ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். 1000 தலைமுறைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கர்த்தருடைய இரக்கத்தை சம்பாதிச்சு வச்சுன்னு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ நம்ம கர்த்தருடைய வேதத்தை தியானிப்போம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நான் அப்படியே ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்கிறது போல். பார்த்தீங்கன்னா அன்னாள் என்ற ஸ்திரீயை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். யாரை குறித்து தியானிக்க போகிறோம்? அன்னாள். ஏன்னா அன்னாளை போல துதிச்சவங்க எப்படி நம்ம சொல்ல முடியாது. அன்னாளுடைய வார்த்தைகள் துதி எப்படி இருந்ததுன்னு நம்ம அடுத்து படிக்க போகிறோம்.
அதில் அண்ணாளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இல்லையா, குழந்தை இல்லையா, என்ன இல்லையா, குழந்தை இல்லையா. ஒரு காரியம் இல்லை அப்படின்ற போது இப்போ அண்ணாளுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை. நம்ம அந்த இடத்துல எதெல்லாம் இல்லையோ அதை போட்டுக்குவோம். மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, கல்யாணம் ஆகலை, வேலை இல்லை, பணம் இல்லை, மாமியார் சரியில்லை, கணவன் சரியில்லை, சரீரத்தில் சுகம் இல்லை, எந்த இல்லையோ அந்த இல்லையை நீங்கள் நினச்சிக்கோங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அண்ணாளுக்கு குழந்தை இல்லாத பொழுது அவருடைய இல்லாமை எப்படி மாறினது அப்படிதான் நம்ம பார்க்க போகிறோம். அவள் துதிக்கிறதால அவருடைய இல்லாமை எப்படி மாற்றினாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ணாளுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாததுனால அவங்க கணவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு கல்யாணம் அந்த காலத்தில் அப்படி தானே, குழந்தை இல்லை, அந்த காலம் கிடையாது, இந்த காலத்துலேயே அப்படி திட்டுறாங்க. என்ன குழந்தை இல்லையா, மாமியாருக்கு என்ன பண்ணுவாங்க, குழந்தை இல்லையா அடுத்த கல்யாணம் பண்ணி வச்சிடணும். எப்போ இந்த 2026 அந்த வார்த்தையை சொல்கிறாங்களா திட்டுறாங்களா? குழந்தை இல்லாதவங்களுக்கும் அந்த நிலைமை இருக்குது. ஒரு குழந்தை இல்லையே, அதனால அவங்க மாமியார் என்ன சொல்லிடுறாங்க, இன்னுமாடா உன் பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லை, அடுத்த கல்யாணம் என்ன பண்ணலாம் பண்ணிடலான்னு 2026 சொல்கிறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து பிறந்ததே 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அண்ணாள் எப்போ வாழ்ந்துருப்பாங்க, இன்னும் பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அண்ணாள் வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க குழந்தை இல்லாத போது அடுத்த கல்யாணத்தை அவங்க பண்ணிக்கிறாங்க. அவளுடைய பேர் என்ன, பெனினாள். என்ன பேரு, பெனினாள். அவள் பேரோ என்ன சொல்கிறது, அவள் பேருக்கு ஏற்ற மாதிரி அவள் மூஞ்சி இருக்குமான்னு தெரியல. அவள் அந்த அண்ணாளை போட்டு என்ன பண்ணியிருக்கிறா, அவ்வளோ திட்டுவாளாம். என்ன சொல்லுவாங்க தமிழில், இந்த சக்காலத்தி என்ற வார்த்தையை சொல்லுவாங்கல்ல, அதை போல் என்ன பண்ணுறா, நடக்கும்போது போகும்போது வரும்போது அவளை குத்தி பேசி கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி. இன்றைக்கும் ஜனங்க அப்படி தானே, கரெக்டுங்களா இல்லைங்களா? இன்னும் சில கணவர்கள் பார்த்தீங்கன்னா சக்காலத்தியே வேணாம், அந்த கணவரே போதும், அந்த கணவருடைய வாயே சக்காலத்தி வாய் மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டுங்களா இல்லைங்களா? போகும்போது வரும்போது உக்காரும்போது பேசிக்கினே இருப்பாங்க, இது சரியில்லை, அது இல்லை, அது சரியில்லை. ஒரு சிலருக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டுருக்கோம், ஒரு குழந்தை ஆல்ரெடி பிறந்துடுச்சு, அடுத்த குழந்தை என்ன பிறக்காதா இன்னும் ஒரு 2 வருஷத்தில், இன்னும் ஒரு குழந்தை பிறந்து இன்னும் இந்த 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா, அடுத்த குழந்தை தங்கவே இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு என்ன பேர் குத்திடுறாங்க. ஆல்ரெடி ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு மலடி என்ற பேரை கூட சூட்டிடுவாங்க. ஏன்னா அடுத்த குழந்தை பிறக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ ஒரு கொடுமை என்ன பண்ணுறாங்க, படுத்துகிறாங்க. ஜனங்களை அவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்க மாட்டாங்க. குழந்தை என்பது கர்த்தர் தர கிஃப்ட்டு. எந்தெந்த நேரத்தில் கிஃப்ட் தரணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்தந்த நேரத்தில் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக தருவார். கரெக்டுங்களா இல்லைங்களா? இப்போ ஆலயத்தில் ஆத்துமாக்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் மாதிரி தான். கரெக்டுங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்துச்சு, நேற்று ஒரு குழந்தை பிறந்துச்சு, அப்புறம் ஒரு குழந்தை. ஆலயத்தில் வர ஆத்துமாக்கள்லாம் குழந்தைக்கு சமம் தான். உங்கள் ஆலயத்தில் எத்தனை பேர் வராங்க, உங்கள் ஆலயத்தில் ஆத்துமாவே வரதில்லையா அப்படின்னா எனக்கு சமத்தியாக கோபம் வந்துடும். அதை மாதிரி என்னை நிறைய பேர் வேதனைப்படுத்தியிருக்கிறாங்க. உங்கள் ஆலயத்தில் எத்தனை குடும்பம் வராங்க, எங்கள் ஆலயத்தில் 500 குடும்பம் வராங்க, எங்கள் ஆலயம் ஃபுல்லாக ஆத்துமா அப்படி சொல்லுவாங்க. அப்போல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு கொடுக்க போகிறாரு. கரெக்டுங்களா இல்லைங்களா? இது எதுக்கு சமமானதுன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு சமமானது தான். கரெக்டுங்களா? ஒரு குழந்தை பிறந்துச்சு, அடுத்த குழந்தை கண்டிப்பாக பிறக்கும், அதுக்குள்ளே என்ன அவசரம்? கரெக்டுங்களா இல்லையா? ஆண்டவருக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ஆத்துமா வரணும், எந்தெந்த ஆத்துமா எப்படி அவருடைய சித்தத்தை செய்யணுன்றது அவருக்கு தெரியும். கரெக்டுங்களா? அடுத்த வீட்டு குழந்தைய தூக்கின்னு போகிற மாதிரி இன்னைக்கு அதுவும் நடக்குது. கரெக்டுங்களா? அதெல்லாம் சரி, அப்போ இப்போ அதை பற்றி பேச தேவையில்லை, அந்த டாபிக் இப்போ வேணாம். நான் சொல்கிறேன், குழந்தை இல்லாததுனால பல காரியங்கள்லாம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அதே மாதிரி அண்ணாள் பல காரியங்களை பார்த்து கஷ்டப்படுத்தி வேதனை பண்ணி வரும் பொழுது ஆலயத்துக்கு வராங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிருபை பாருங்க, வாரம் நம்ம கர்த்தரை துதிக்கலாம் செய்யலாம். ஆனால் அங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆலயத்துக்கு போக முடியும்னா ஒரே ஒரு ஆலயம், பல மைல் தூரம் என்ன பண்ணோம், நடந்தே போனோம். வாகனங்கள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா அங்கே பாருங்க, அங்கே பலியிடுறாங்க. ஆனால் அவங்களுடைய கணவர் ரொம்ப அன்பானவர்,
மனைவி கிட்ட அன்பா இருக்கிறாரு. அப்ப அண்ணாள் என்ன பண்றாங்க, ஆலயத்துக்குள்ள போறாங்க. ஆலயத்துக்குள்ள போய் என்ன பண்றாங்க, கண்ணீரை ஜபமாக்குறாங்க. என்ன பண்றாங்க, கண்ணீரை ஜபமாக்கி அவங்களுக்கு ஜபமே வாயில வரல. என்ன பண்றாங்க, கண்ணீரை மட்டும் சிந்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பாஸ்டர் வந்து கேட்குறாருங்களாம், என்னம்மா குடிச்சிட்டு உக்காந்துன்னு இருக்கிறியா, அப்படி மதுபானம் பண்ணிட்டு வெறிச்சிருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாராம். அப்போ அந்தம்மா சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறேன், என்னால் ஜெபிக்க கூட முடியல. அதாவது அநேக நேரங்களில் நம்முடைய ஃபீலிங்ஸு யாருக்குமே புரியாமல் இருக்கும். அதுதான் அங்கே சொல்ல வர்றாரு. எந்த மனுஷனாலும் உன் ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சிக்க முடியாதுன்றது தான் இந்த ஒரு வார்த்தையில வந்து ஆண்டவர் சொல்றாரு. எந்த மனுஷனும் ஒரு பாஸ்டர்ன்றவர் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கூடயே இருக்கிறவர், கர்த்தருடைய ஆலயத்திலேயே இருக்கிறவர். ஆனா அவருக்கு கூட அந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸ் முழுமையான உணர்வு வந்து புரிஞ்சிக்க முடியல. அப்ப அந்த அம்மா வந்து, நான் மனசு ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால தான் நான் கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறேன். அப்போ அந்த போதகர் வந்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதற்கு ஏலி 17ஆம் வசனம், சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றாள். இதுல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு விஷயத்த கூட நம்ம ஊழியம் செய்யறதால இந்த காரியத்தை சொல்ல வரேன். எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான். இப்போ அண்ணாள் அழறாங்க. அந்த பாஸ்டர் என்ன சொல்றாரு, அந்த ஏலி பாஸ்டர் என்ன சொல்றாரு, என்னம்மா குடிச்சிட்டு அழுதுனதுரியா. இன்னைக்கும் வந்து சபைக்கு வர விசுவாசிகள் யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணாதான் தெரியும், சொன்னாதான் தெரியும். பாஸ்டர் வரவே இல்லை, பாஸ்டர் விசாரிக்கவே இல்லை அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா போதகரா இருந்தாலும் சொன்னாதானே தெரியும். கரெக்டுங்களா? சொல்லாம தெரியாதுன்றது தான் இந்த நேரத்துல வந்து சொல்ல வராரு. பாருங்க, அந்த வார்த்தையை சொன்ன பிறகு அண்ணாள் வந்து சொல்றாங்க, எனக்கு குழந்தை இல்லை, நான் இது மாதிரி கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுதுன்னு இருக்கிறேன்னு சொன்ன பிறகுதான் அந்த ஏலிக்கு தெரியுது. அப்ப அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் அந்த வார்த்தையை சொன்னாரா, இல்லம்மா நீ குடிச்சுட்டாமா இருக்கிற அப்படி சொன்னாரா, இல்ல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, சமாதானத்துடனே போமா, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். இது எந்த காலம், நியாயப்பிரமாண காலத்திலேயே இந்த வார்த்தையை போதகர் சொல்வாரானால், அந்த வார்த்தை போதகர் சொன்ன வார்த்தை தான் அண்ணாளுடைய வாழ்க்கையில நடக்குது. அதாவது அண்ணாள் ஆலயத்துக்கு வரணும், போதகர்கிட்ட பிரச்சனைய சொல்லணும், போதகர் வாயிலிருந்து வர வார்த்தை அவ வாழ்க்கையில பழிக்கணும். இது எல்லாமே வந்து எதை குறிக்குது, படிக்கட்டு மாதிரி தான். அப்படியே ஒரு கால் வச்சு ஸ்பைடர்மேன் மாதிரி நகத்துல விட்டு அப்படியே ஏற மேஜிக்லாம் கிடையாது. ஆலய வழிபாடு கர்த்தர் செய்யற அற்புதம் என்பது, அற்புதத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் எப்படி செய்யறாரு, ஆலயத்துல இருந்து கர்த்தர் தொடங்குறாரு. ஆனா சொல்ல வேண்டிய ஒருத்தர் இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் வந்து ஒன்று கூடி ஜெபிக்கவும் போதகர்கிட்ட வந்து சொல்லி ஜெபிச்சுக்கிறதுக்கும் ஏன் ஒரு பாலிசி ஃபார்முலா வச்சாருன்னா, ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஜெபியுங்கள் அப்படின்றத ஆண்டவர் ஒரு வழியா வச்சிருக்கிறாரு. கரெக்டுங்களா? ஏன்னா என்ன சொன்னாரு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஜெபியுங்கள் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, எழுதி வச்சிருக்கிறாரு. சில பேர் வந்து ஜெபிங்கன்னு சொல்லும் போது பாஸ்டர் கேட்பாரு, எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. எதுக்குன்னா ஜெபிங்க, எதுக்கு ஜெபிக்கணும், கரெக்டுங்களா இல்லைங்களா? எதுக்கு ஜெபிக்கணும் சொல்லணும். நம்ம ஏன் சொல்லணும்னா, பாஸ்டருக்கு தெரியும் நீங்க எந்த பிரச்சனை இருக்கீங்க தெரியும், இருந்தாலும் ஏன் வாய் திறந்து சொல்லணும்னா, கர்த்தர் கேட்கிறார், உங்களுடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். இப்போ இந்த உபவாச ஜெபத்தோட நிறைய பேர் நான் சொன்னேன், ரொம்ப பிரச்சனையா இருக்கீங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு நேர்த்தி ஒரு இது இருக்கு இல்லையா? சமைக்கணும்னா நம்ம வீட்டுக்கு போய் உக்காந்து காய் கட் பண்ணி நின்று ஒரு 2 மணி நேரம் சமைச்சு பண்றோம். அப்பதான் அந்த சமையல் வெளியில வருது. எல்லாத்துக்குமே வந்து பொறுமை இருக்கு, எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே இருக்கு. அப்ப ஜபத்துக்கு மட்டும் ஒரு இது இல்லைங்களா, அதுக்கு ஒரு இது இல்லையா? அண்ணாள் வந்து எவ்வளோ நாள் அவங்க இருக்கிறவங்க ஜெபிச்சிருப்பாங்க, அப்பெல்லாம் அற்புதம் நடக்கல. ஆனா அவங்க ஆலயத்துக்கு வந்து போதகரிடத்துல கர்த்தரிடத்துல ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க, கண்ணீர்ல சொல்லிட்டாங்க, மனசுல சொல்லிட்டாங்க. அதுக்கு போதகர்கிட்ட சொன்ன பிறகு போதகர் சொன்ன வார்த்தை, நீ எப்படி விண்ணப்பம் செஞ்சியோ
அந்தபடியே உனக்கு கட்டில் இடுவாரு. அந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில பலிச்சுது இல்லையா? அன்னாளுக்கு என்ன ஆகுது? அன்னாளுக்கு என்ன ஆச்சு? அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஃபுல்லா படிக்கணும், ரொம்ப டைம் ஆகும். அதான் சொல்லிடுறேன். அன்னாளுக்கு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பேர் சாமுவேல். அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவள் என்ன மனசுல வேண்டினுக்கான்னா, நான் இப்படி மலடி இவங்கிட்ட திட்டு வாங்குறதுக்கு, அதாவது திட்டுறவங்க வெளியில இருந்தா பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருந்தா இன்னும் பிரச்சனை. கரெக்டுங்களா இல்லைங்களா? திட்டுறவங்க வெளியில இருக்கிறாங்கன்னா அவங்க மூஞ்ச பார்க்கும் போது தான் பிரச்சனை. ஆனா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறாங்கன்னா ஓயாம காலைல எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க மூஞ்ச பார்த்துக்கணும், அவங்கள்ட்ட திட்டு வாங்கி உட்காந்து இருக்க வேண்டியதுதான். அநேக நேரத்தில் இது மாமியார் மருமகள் பிரச்சனையா இருக்கும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இது பண்ணிக்கினே இருப்பாங்க. பாருங்க, அண்ணாள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, நான் என்ன பண்றேன், எனக்கு கொடுக்குற குழந்தைய நான் உமக்கு கொடுத்துட்றேன் ஆண்டவரே. அந்த காலத்துல அப்படிதான் குழந்தைய என்ன பண்ணுவாங்க, கத்தருக்குன்னு கொடுத்துருவாங்க. இன்னைக்கும் நம்ம சொல்றோம், என்ன சொல்றோம், என் குழந்தைய என்ன பண்றேன், கர்த்தாவே நான் உமக்குன்னு ஊழியக்காரனா வளர்க்குற ஆண்டவரே சொல்றாங்களா இல்லையா? சொல்லிட்டு என்ன பண்றாங்க, யாரை குற்றப்படுத்துறதுக்காக சொல்லல, சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கர்த்தருடைய காரியங்கள் எதுலையுமே ஈடுபாடு கொடுக்கறதே கிடையாது. அவங்க கையில ஒரு போனை கொடுத்து கேம் ஆட வச்சிடுறாங்க. கரெக்டுங்களா? டிவியை போட்டா கார்ட்டூன் பார்க்க வச்சிடுறாங்க. அப்ப எப்படி அந்த குழந்தைய வளர்க்கறது? அப்ப சாமுவேல் மாதிரி கூப்பிட்டு வந்து கோயில தான் உண்ணும். கரெக்டுங்களா? கோயில் ஆடோ மாடோ கோழியோ இந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கு. கரெக்டுங்களா? கோழி தானா வளர்ந்துரும், ஆடு மாடு புல்லு போட்ட தானா வளர்ந்துரும். பிள்ளைகளை வளர்க்க முடியாது, பிள்ளைகளை நடத்தணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்படி உக்காரு, இப்படி பேசு, பெரியவங்க வந்தா கை கூப்பு, பிரைஸ் எல்லாம் சொல்லு, முட்டி போடு, கண்ணை மூடுன்னு சொல்லி என்ன பண்ணோம், பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம தான் கத்து கொடுக்கணும். ஆடுகிட்ட மாடுகிட்ட போயிட்டு கையை கூப்பு, பிரைஸ் எல்லாம் சொல்லு சொல்ல தேவையில்லை, அதுவா பாட்டுன்னு மேன் கத்திக்கின்னு பால் கறந்துன்னு உட்காந்துருக்கும். ஆனா பிள்ளைகளை வளர்க்க கூடாது, கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைய நான் பண்றேன், வளர்க்குறேங்க, ஆடா மாடா கோழியா ஏதோ வளர்ந்துனே போறதுக்கு கத்து கொடுத்து என்ன பண்ணணும், நடத்தணும். உன் பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். உன் பிள்ளையாண்டானை வளர்க்க வேண்டிய வழியில வளர்த்து விடு அப்படி சொல்லல. வளர்க்கறதுனா கோழி ஆடு மாடுதான் வளரும், செடி கொடி மரம் வளரும். கற்றுக் கொடுத்து போதித்து என்ன பண்ணோம், நடத்தணும். இப்படி படி, இப்படி எழுந்துக்கோ, காலைல எழுந்துக்கணும், பைபிள் படிக்கணும், நைட் தூங்கும் போது ஜெபிக்கணும். ஐயோ என் குழந்தைக்கு 1 வயசு தாங்க, என் குழந்தைக்கு 1 வயசு தாங்க, 1 வயசு குழந்தைக்கும் சொல்லி கொடுத்தா கேட்கும். ஹல்லேலூயா. உலக ஜனங்கள் இப்போ இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்குது, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உலக ஜனங்கள் குழந்தைங்க சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க. ஐயோப்பா, பார்க்க உண்மையா அந்த பிள்ளைங்க அவ்வளோ டேலண்டா, அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ அப்போ சொல்லி கொடுக்கறது யாரு, அவங்க பேரண்ட்ஸ் தான். ஏன்னா அந்த பிள்ளைங்க அவ்வளோ இதுவா டேலண்டா ஆடாது, அவ்வளோ இடுப்பை வளைச்சி அவ்வளோ ஸ்டைல் பண்ணி அவ்வளோ கண்ணு. இப்போ சினிமா ஆக்டர்ஸ்லாம் தோத்துருவாங்க அந்த பசங்கிட்ட, அவ்வளோ அழகா ஆடுறாங்க. நான் வர்ணிக்கல, சொல்றேன் எப்படி பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கர்த்தருடைய பாடல் முழுமையாக தெரியுமா, ஒரு 10 வசனம் தெரியுமா, கோர்வையா சொல்லுவாங்களா? நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா கத்துக்குவாங்க. கண்டிப்பா அந்த ஞானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம செய்யாம யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னுவாங்க. என் பிள்ளை ஷேரன் சின்ன வயசுல இருக்கும்போது 2.5 வயசு கூட ஆகல, 35 வசனத்தையும் சொல்லுவான். 2.5 வயசு கூட ஆகல, 35 வசனம் லைனா சொல்லும். ஆனா பெரிய பெரிய வசனம்லாம் கிடையாது, அதை சொல்லி ஆகணும்ல. ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, அம்மா சாப்பாடு கொடு, அம்மா சாப்பாடு கொடு சொல்றாங்களா குழந்தைங்க, 1 வயசு குழந்தைங்க. ஜீவ அப்பம் நானே, கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார். எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுவேன், போகும்போது வரும்போது உக்காரும்போது அவங்க நினச்சிப்பாங்க, ஓ ஜீவ அப்பம் நானே தான் அம்மா தாத்தா அத்தை நினச்சிப்பாங்க. ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. ஃபர்ஸ்ட் அவன் அந்த வார்த்தையை தான் சொன்னான். சில குழந்தைங்க பிறந்தோன்னா அம்மா கூப்பிட்டுச்சு, அப்பா கூப்பிட்டுச்சு, அத்தை கூப்பிட்டுச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க.
ஆனா என் குழந்தை ஜீவப்பம் நானே சொன்னோன்னே சந்தோஷப்பட்டேன். ஹல்லேலூயா. நான் சந்தோஷப்பட்டேன்றதை காட்டில கர்த்தர் சந்தோஷப்பட்டார். நம்ம அப்படிதான் என்ன பண்ணணும், குழந்தைங்கள வளர்க்கணும். இது வரைக்கும் இல்லைன்னா கூட இனிமேல் நம்ம செய்யலாமே, தப்பு ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுவேன், சின்ன வயசுல நீ வசனங்கள்லாம் படிச்சு ஒப்பிப்ப. இப்போ மட்டும் என்ன, இப்போ நீ குழந்தை தான், என்ன பண்ண, நோட் எடு, தமிழ்ல எழுது, இங்கிலீஷ்ல எழுது. தமிழ்லையும் ஒப்பிக்கணும், இங்கிலீஷ்லயும் ஒப்பிக்கணும். அவ படிச்சு ஒப்பிக்கிறா. காரணம் என்ன, சின்ன வயசுல இருந்து கொடுத்ததால வந்ததால இப்ப செய்யறா. இப்ப நான் புதுசா வந்து சொன்னேன்னா, போமா அவனுக்கு ஒரு வேலை இல்லை, சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா? சின்ன குழந்தையிலேருந்தே சொல்லிட்டோம்னா, வளர்த்து விட்டோம்னா, அவங்க பெருசானாலும் நம்ம சொல்லணும் செய்யணும் அவசியமே இல்லை. அவங்க பாட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு பழக்கமாயிடும். ஓ இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்றதுக்கு யாருக்கும் சொல்ல தேவையில்லை, எடுத்தா வச்சா சாப்பிடுவாங்க. அத மாதிரி தான் வசனங்கள் கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன் என்று எரேமியா சொல்றாரு. நீ சிறு பிள்ளையா இராதே, நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாதேன்னு எரேமியா கிட்ட கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா உனக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியும். எரேமியான்ற ஒரு ஆசாரியருடைய மகன். அவர் வந்து கர்த்தர் முன்னாடி பயந்து நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் சிறு பிள்ளை தான், ஆனா நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத, நீ சிறு பிள்ளை கிடையாது, தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. அதை நம்ம பிள்ளைகிட்ட சொல்லணும். பிள்ளைங்கிட்ட என்ன பண்ணணும், சொல்லணும். பிள்ளைங்கிட்ட என்ன சொல்லணும், நீ சிறு பிள்ளை கிடையாது, நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசி. நீ சின்ன பிள்ளை கிடையாது, கர்த்தருடைய தீர்க்கதரிசி. சொல்ல 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 நீங்க பிரச்சனைன்னு ஒரு நாள் அழறீங்கன்னா, அவங்க சொல்ற வார்த்தை தீர்க்க தரிசனமா உங்க வாழ்க்கையில பலிக்கும். ஹல்லேலூயா. அது என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு சாமுவேல் என்பவர் அவங்க குழந்தையிலே எடுத்துட்டு போயிட்டு ஆலயத்துல விட்டாங்க. பால் மறந்த உடனே அவங்க ஆலயத்துல போய் எடுத்து போய் விட்டாங்க. விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவங்க 2 வயசு இருக்குமா 3 வயசு இருக்குமா, எட்டு ஆலயத்தில் விட்டுட்டு இருக்காங்க. அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்து அவங்கள பார்த்துட்டு போவாங்களாம். இஸ்ரவேல் தேசத்துடைய முதல் தீர்க்கதரிசி என்றால் அவர் சாமுவேல் தான். ஹல்லேலூயா. சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே ஏலி பாசரை குறித்தான அவங்க பிள்ளைகளை குறித்தான தீர்க்க தரிசனம் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்றாராம், அந்த குழந்தைகிட்ட போய் சொல்றாராம். ஹல்லேலூயா. இதுல முன்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சாமுவேல் காலத்துல இருந்து அது முன்னாடி காலம் வரைக்கும் கர்த்தர் யார்கிட்டயுமே பேசலையாம். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பொல்லாதவர்களா நடந்து கொண்டு இருந்தாங்களாம். பலிபீடத்துல கர்த்தருக்குன்னு எந்த காரியமும் செய்யாம பாகல்களுக்கு பலி கொண்டு இருந்தாங்களாம். கர்த்தர் யார்கிட்ட பேசுறதே விட்டாராம், மனுஷங்க கிட்ட பேசுறதே விட்டாராம். முதல்ல ஒரு குழந்தை, அந்த குழந்தை கர்த்தரை துதிக்கும் பொழுது என்ன பண்ணாராம், ஆண்டவர் ஆளே கிடைக்கல, அந்த குழந்தை கிட்ட போய் பேசினாராம். ஹல்லேலூயா. கரெக்டுங்களா இல்லையா? அந்த குழந்தை கிட்ட போய் என்ன பண்ணாராம், பேசினாராம். இதை மாதிரிலாம் தப்பு பண்றாங்க. ஆண்டவருடைய இருதயத்தை பாக்குறீங்களா? நம்முடைய ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னா, குழந்தைங்களை தான் அவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கூட நம்ம வயசு 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம். நம்முடைய உள்ளம் குழந்தைய போல இருந்தா நம்ம கிட்ட வந்து கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. குழந்தையின் உள்ளம் எப்படின்னா கபடமே இல்லாதது, அது என்னன்னே தெரியாது. கரெக்டா? இப்போ இந்த குழந்தை விளையாடி இருக்குது, அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா எங்களை நல்லா தெரியும். அன்னைக்கு இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு, அங்கேருந்து வந்துட்டு இருக்கு, தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. இவரை பார்த்தோன்னே அப்படியே இது பண்ணி என்ன பண்ணான், கை காட்டுதான். ஏன்? ஓ இந்த இவரை பார்த்துருக்கிறோமே நம்ம அப்படி சொல்லிட்டு. எங்கள் எதிரில் ஒரு குழந்தை இருந்தது. நாங்கள் சும்மா அப்போ இங்கே கட்டுறதுலாம் இந்த ஆலயமெல்லாம் கட்டலை. அந்த நாங்கள் சும்மா எட்டி பார்க்கும் பொழுது, மாடியில் எட்டி பார்க்கும்போது அந்த குழந்தைங்களை பார்த்து நான் சொல்லும், ஏசு 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 சொல்லும். அது எங்கள் கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த குழந்தைக்கு பேச்சு வராது, ஆனால் எங்களை பார்த்தா கை நீட்டி அந்த பாட்டுக்கிட்ட ஆயா ஏசு ஆயா ஏசு அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த உள்ளத்தை தான் கர்த்தர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. அந்த கள்ளம் கபடம் இல்லாத, ஏன்னா பிள்ளைகள் போல நீ என்கிட்ட நீ வா. பிள்ளைகளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, இப்போ ஒரு பீரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் ஹைட்டா ஒரு பீரோ இருக்கும். அந்த பீரோ மேல குழந்தைய உட்கார வச்சிருங்க. ஒரு மாசம் குழந்தைய உட்கார வச்சுட்டு கூப்பிடுங்களேன், அது அலேக்கா உங்க மேல வந்து விழுந்துரும். கரெக்டுங்களா? இது ஒரு 50 வயசுல இருக்கிறவங்களுக்கு உட்கார வச்சிருங்க, வரணும் வருவாங்களா? ஐயோ விழுந்தா என்ன ஆகும், உக்காந்தா என்ன ஆகும், நீ பிடிப்பியோ பிடிக்க மாட்டியோ, விட்டா என்ன ஆகுறது? அது எப்படி யோசிக்குது? கரெக்டுங்களா இல்லைங்களா? ஆனால் அந்த குழந்தை எப்படி இருக்குது, அம்மா நம்மளை பிடிச்சிக்குவாங்க,
அதே மாதிரி தான் நம்ம ஆலயத்தில் வரும் பொழுது கர்த்தரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது என் கர்த்தர் எனக்கு செய்வார், என் கர்த்தரனை தாங்குவார், இந்த பிரச்சனையிலிருந்து என் கர்த்தரனை விடுவிப்பார் அப்படின்னு குழந்தையின் உள்ளம் நமக்கு வேண்டும். அன்றைக்கு சாமுவேல்கிட்ட என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் போய் பேசுகிறாரு. அந்த சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போதகர் என்ன பண்ணுறாரு, ட்ரைனிங் கொடுக்குறாரு. சத்தம் கேட்கும், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு. சொல்லலாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லணும். பிள்ளைங்கிட்ட என்ன பண்ணணும், சொல்லணும். கர்த்தரும் கூட பேசுவார், கர்த்தரும் கூட என்ன பண்ணுவார், நம்ம வாழ்க்கைகளை குறித்து பேசுவார். தினந்தோறும் சொல்லுங்களேன். ஒரு நாள் உங்கள் பிள்ளை எழுப்பி சொல்லும், அம்மா எனக்கு மம்மி இது மாதிரி ஏசப்பா ஒரு பெரிய வீடு தர மாதிரி காட்டினாருமா அப்படி சொல்லும். சொன்னது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு அன்னாள் சொன்னாள் ராஜா, அன்னாள் உம்மை துதித்தாள் அப்பா. ஒரு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை பெற்றுக்கொண்டு உம்மை துதித்தாள் அப்பா. உம்மை துதிக்கும் பொழுது அன்னாளை நீர் வெறுமையாக வீட்டில் உட்கார வைக்கலப்பா. இன்னும் 5 குழந்தைகளை கொடுத்தீரப்பா. இன்னும் 5 குழந்தைகளை கொடுத்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்து அந்த அன்னாளை சுற்றி பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல அமர வைத்தீரப்பா. உமக்கென்று என்ன கொடுத்தாலும் அதை திரும்ப பல மடங்காக நீ திரும்ப கொடுக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்வேன் என்று சொன்னவர் இந்த உபவாச ஜபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் உட்கார செய்வீராக. பிள்ளைகளை, இவர்களுடைய பிள்ளைகளை நீர் உட்கார செய்வீராக ராஜா. ஒருவனை தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவருமாகிய தேவனாகிய கர்த்தாவே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஐஸ்வர்யம் அடைய செய்வீராக. உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி சகாயம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம், மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சத்தியமுள்ளவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம், தயவுள்ளவரே ஸ்தோத்திரம். மகா பெரியவரே ஸ்தோத்திரம். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானமும் சிங்காசனம் பூமி உங்க பாதப்படி சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இப்படிப்பட்ட மகிமையில தேவன் வா எங்களுக்குள்ள நீங்கள் இன்னைக்கு உலாவி எங்கள் தேவனாக இருப்பீங்கிறப்பா. அதற்காக நன்றி செலுத்துறேங்கப்பாரு. உனக்குள்ள உலாவி உன் தேவனாக இருப்பேன், நீ என் ஜனமாக இருப்பா என்று சொல்லிதான் ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. நீங்களே தேவன் தங்கம் ஆலயம் எழுதியிருக்கப்பா. நீங்களே பரிசுத்தமுள்ள ஆலயம் எழுதியிருக்காண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. நீ எத்தனை நல்லவர் ஆண்டவரே சப்பா. உண்மை போல நேசிக்க யாரும் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அக்காவே நன்றி. ஆமே, ஆமே, ஆமே. இது மூணு இலக்குகளுக்கு முடிவில்லப்பா. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவன சுத்த கிருபையே. உடைய இலக்கங்களுக்கு முடிவில்லையே. அதற்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே உமக்கு நன்றி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன்னு சொல்லி ஆண்டவரே. இறையனா பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான்னு சொன்னீங்களே. வா உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விலகும் சொன்னதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, எங்களுடைய சொந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ரத்தத்தினால் உடன்படிக்கை செய்திருக்கீங்கப்பா. அப்பா, அது உடன்படிக்கை தான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ இந்த சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு அவங்க வீட்டாளருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத வாழ்க்கையில கர்த்தர் அற்புதமான ரட்சிப்பை கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவனாக கெட்டு போவது பரலோகத்தில் பிதாவின் சித்தமல்ல சொல்லுகிற ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. வா, 7 புத்தூளுக்கு மத்திய விழாவுகிற தேவனே, நட்சத்திர பேசு அழைக்கிறவரே. அப்பா ஸ்தோத்திரம். மகா கிருபையுள்ளவரேப்பா, மகா பயங்கரமான தேவனே, பரிசுத்தரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாவத்தை பாதார் சுத்த கண்ணரே, ஒருவரும் சேரக்கூடாது ஒளியிலே வாசம் செய்கிற தேவனே.
ஒருவரும் ஒரு நாளும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் மகிமையான ஒளியிலே ஜோதியாக வீற்றிருப்பவரே, சேனைகள் தேவனாகிய கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்து சொன்னீங்களப்பா. நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்து சொன்னீங்களே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நானே வானத்திலிருந்து ஜீவாப்பம் சொன்னீங்களே. ரசிக்கப்படாத ஜனங்கள் அப்பா, ஒவ்வொரு குடும்பமும் ரசிக்கப்படுவார்களாகப்பா. இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பமும், அப்போ எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒவ்வொரு நபர்களும் ஆனாரு பேராக ராஜா. என் ரத்த சம்பந்தமான ஜனங்கள், அப்போ என்னுடைய சொந்த ஜனங்கள் அப்பா, இப்போ எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் சபை வீட்டார் அனைவரும் ஆண்டவரே, ரசிக்கப்படாத வீட்டு ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி சொல்லும் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு நாமம் இல்லையே ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு நாமம் கொடுக்கப்படுவதில்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லா முழங்காலம் முடங்கமே, எல்லா முழங்காலம் முடங்கமே, எல்லா நாவுகள் வருகை பண்ணவே. கர்த்தரே தெய்வம், இயேசுவே ஆண்டவர் என்று. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனுஷ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவருக்கு லாபம் என்று சொல்கிறார். அப்பா, மனுஷன் ஜீவனுக்கு இடாய் எண்ணத்தை செலுத்துவாங்க சொல்லுங்களப்பா. இறந்ததை தேடுவோமே, ரட்சிக்கோமே, மனுஷகுமார் பூமிக்கு வந்தீங்களப்பா. சோதரம் சோதரம் தகப்பனே. அப்பா, நீ புற ஜாதிகளுக்கும் அந்நியர்களுக்கும் நீ தேவனா இருக்கிறீப்பா. நாம் ஆவசியமான யாவதற்கும் தேவனாய கர்த்தர் சொன்னீங்களப்பா. நான் உயர்த்தப்படும் போது எல்லோரும் எடுத்துக்கொள்வேன் சொன்னீரே, இழுத்துக்கொள்வேன் சொன்னீரே. அனாதி சிநேகத்தால் சிநேகித்தேன், காரணம் கேடகத்தினால் உன்னை சேர்த்துக் கொண்டே சொன்னீரே, இலக்கங்களால் சேர்த்துக் கொண்டே சொன்னீரேப்பா. அப்பா, என் அன்பாகவே இருக்கிறப்பா. இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறாண்டவரே. யோவான் 3:18 சொல்கிறதே, யோவான் 3:18 எழுதியிருக்கிறது, குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்பா அவன் ஆக்கில் விடுதலாக்கப்பட்டான்ப்பா. அவன் நரகம் இல்லாண்டவரே. குமார விசுவாசிகளுக்கு ஆக்கில் தீர்ப்பு இல்லை, அவன் நரகம் கிடையாது. ஆனால் அவரை விசுவாச ஜனங்களோ நரகத்துக்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்டுட்டாங்க. பிறக்கும் போதே அவர் தீர்ப்பு எழுதியாச்சு, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. அது மரணத்தின் ஜனத்தை விடுவிக்கும்படி, பாவத்தின் ஜனங்களை விடுவிக்கும்படி மீட்பு கொடுக்கும் போது இயேசு பூமிக்கு வந்தார். அவர் மத ஸ்தாபிக்க வரல, மதமாத்து வரல அவர். அப்பா சொல்ற பாவத்தில் வாழ்ந்திருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும் பொருளாக நானோ உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடையாக சொன்னார். பரிபூர்ணமான ஜீவன் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் தகப்பனே அப்பா, பெற்றோர்கள் மத்தியில், என் சகோதரர்கள் மத்தியில் அப்பா, நீங்கள் எல்லோரும் நினைச்சு உங்க குடும்பத்தில் யாராவது ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் நீங்க நினைவு கூறுங்க. நீங்க அந்த சோதரன் சோதரன் கர்த்தாவே, கர்த்தர் கண்டிப்பா இது ஜெப வேலையில கர்த்தர் அவங்க ஒவ்வொரு வாழ்க்கை அற்புதம் செய்வாரு. எப்படிப்பட்ட கல்லான மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் அவர் தொடுவாராக அவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதில் உண்டோ சொன்னீரேப்பா. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எது உண்டோ சொன்னீரே. நாங்கள் சொல்கிறோம், தேவனால் எல்லாம் கூடும் என்று. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. அதுவே சோதரம் சோதரம் தகப்பனே, நீங்க நின்று கொண்டு கர்த்தரை ரட்சிப்பை பார்க்க சொன்னீங்களப்பா. ஆமென். ரட்சிக்கக்கூடாதபடி என் கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி என் செவிகள் மந்தமாகவில்லை சொன்னீரே. நாம் ஆவசியமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் சொன்னீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே, இரக்கங்களுக்கு முடிவில்லைப்பா. ஒவ்வொரு தொடுங்கப்பா, ஒவ்வொரு ஜனம் தொடுங்கப்பா. நரகத்தினால ஓடிக்கொண்டு ஜனங்க தொடுக்காண்டவரே, நரகத்தினால ஓடிக்கொண்டு ஜனங்க தொடுங்கப்பா. அந்த கல்வாரி சிலுவையில எல்லா பாஷைக்காரருக்காகவும், எல்லா ஜாதி மக்களுக்காகவும், எல்லா இனத்திற்காகவும் ரத்தத்தை சிந்தினீரே, உங்கள் ஜீவனை கொடுத்தீரே ராஜா. தகப்பனே, அது பரிசுத்த ரத்தத்தை ஒவ்வொருமே பெருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அப்பா ஒவ்வொருமே பெருக்கிறோம் ஆண்டவரே. அப்போ என் ஜனங்கள் பிரகாசமான மனக்காங்களை திறந்துடும் அப்பா. என் ஜனங்கள் பிரகாசமான மனக்காங்களை திறந்துடும் ஆண்டவரே. பாவத்தில் மறுத்து போயிருக்கிற இல்லாத மனுஷோட ஆவியை
உயிர்ப்பீங்க ஆண்டவரே, உயிர்ப்பீங்க ஆண்டவரே, உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. வா, நீங்க நம்பிக்கையற்ற ஆண்டவரே, நீங்க நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில் ஆண்டவரே எவ்வளவு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்க ஆண்டவரே. இந்த குடும்பம் சாபம் மாறுமா, என் தரித்திரம் மாறுமா, இந்த வியாதி மாறுமா, இந்த பாவம் மாறுமா, என் கர்மம் மாறுமா என்று நீங்க ஜனங்க அநேக பரிகாரம் செய்யறாங்க ஆண்டவரே. நிறையா நடக்கிறாங்க, முடிய கொடுக்குறாங்க, வருஷத்தோட உடைய மாத்துறாங்க, அன்னதானம் பண்றாங்க, நல்ல காரியங்கள் செய்யறாங்க. அப்பா இது ஆண்டவரே, எப்படியாவது என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சாபம் போகணும், குற்ற மனசாட்சி போகணும் என்று ராஜா அநேக காரியங்கள் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு அது நிறைவே கொடுக்கலப்பா ஆண்டவரே. அவங்களுக்கு கண்ணீரை கொடுக்குது, வேதனை கொடுக்குது, துக்கத்தை கொடுக்குது, மரணத்தை பிறப்பிக்குது ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில நீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டீங்கப்பா, எங்களுக்காக பரிகாரம் செஞ்சிருக்கீங்களப்பா. அந்த பரிகாரத்தை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீரே எங்கள் பரிகாரத்தை சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா ஜனங்களும் வருந்து கொள்ளணும்ப்பா. இயேசுதான் மெய்யான தேவன் என்று சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல என் ஜனங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும் ஆண்டவரே, நிரப்பப்படணும்ப்பா, நிரப்பப்படணும் ஆண்டவரே. சப்பா சோதரம் சோதரம்ப்பா ஆவியான தேவனே. சப்பா ரசிக்கப்பட்ட ஜனங்கள் அநேக குடும்பம் ரசிக்கப்பட்டு இருக்காங்க, ஆனா முடிவா ரட்சிப்பு இல்லை ஆண்டவரே, முடிவா ரட்சிப்பு இல்லை. அவனுக்கு அனலம் இல்லாம குளிரம் இல்லாம இருக்காங்க தகப்பனே. அந்த ஜனங்களாம் சொல்லுங்க கர்த்தாவே, கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்று அந்த அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ளப்படி சப்பா, புரிந்து கொள்ளப்படி ராஜா கண்களை திறந்து ஆண்டவரே, அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா நீதான் மெய்யான தேவன் அறிந்து கொள்ள தகப்பனே. அப்பா கொடுங்க ராஜா, முழுமை ரட்சிப்பை கொடுங்கப்பா. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க சொன்னீங்களப்பா, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா நிறைய பிரயாசப்படும், கர்த்தரை தேடட்டும், கர்த்தரை ஜெபிக்கட்டும், கர்த்தரை ஆராதிக்கட்டும், வேதம் வாசிக்கட்டும், கர்த்தரை நேரத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பு நிறைய பிரயாசப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. இயேசுவே அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஸ்தோத்திரம். இது எல்லாமல் தேவனையில சொல்லிடப்பா, என்னை எல்லாமல் ரட்சிக்கிறதை சொல்கிறேன், நானே கர்த்தர் சொல்லுகிறப்பா ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம் ராஜா, விசுவாசிக்கிறோம். நன்றி 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 சொல்கிறேன்ப்பா. அதுவரை தமிழ்நாட்டு அப்பா சிஎம்சி பிரின்ஸுக்காக ஜெபிக்கிறப்பா, இப்போ விஜய் ஜோசப்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சோத்திரம். இப்போ ஒவ்வொரு எம்எல்ஏக்காக ஜெபிக்கிறேன், இப்போ எம்பிக்காக ஜெபிக்கிறேன்ப்பா, அப்போ கலெக்டருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா, போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறேன், ஜட்ஜுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. சோத்திரம். பிரதமர் ஆண்டவரே மோடி அவர்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. சோத்திரம். அதுவரே ராகுல் காந்திக்காக ஜெபிக்கிறேன், அப்பா முகஸ்டாலின் ஐயாக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு அதிகாரத்திற்கு ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரபுக்களுக்காக ஜெபிக்கிறோம், ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே ஆட்சி ஞானம் கொடுங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுவதற்கு ஞானம் தானும் சொல்லுகிறப்பா. கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே உங்களுக்கு செவி கொடுத்து எல்லா காலத்தையும் செய்யும்படி ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் எழுப்புகிற தேவனப்பா, ராஜாக்கள் இதயக்காலம் திருப்புகிற தேவனப்பா நீங்க அப்பா. அதிகாரிகள் ஆண்டவரே நற்கிழக்கல்ல திருக்கிழக்கு இருக்கா சொன்னீங்க, நான் ஜெபிக்கிறேன்ப்பா. திருப்பேச்சு அதிகாரிகள், கொள்ளாமச்சு அதிகாரிகள் நற்கலைகளை செய்யட்டும் ஐயா. அவங்க கொடுத்த இந்த வேலையை பணியை கர்த்தருக்கு பயந்து செய்யட்டும் ஆண்டவரே. சோதனம் சோதனம் தகப்பனே. அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆண்டவரே செய்ய வேண்டிய எல்லா நல்ல திட்டங்களை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே மதம் பாகுபாடு என்று அந்த ஜாதி மதம் என்று தகப்பனே எல்லா ஜனங்களுக்கும் நன்மைகள் செய்யட்டும் ஆண்டவரே. நல்லது கொண்டு வரட்டும் தகப்பனே, நல்ல திட்டங்களை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. சோதனம் சோதனம் சப்பா நன்றி அப்பா. தேவையான ஞானத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, திருத்த புத்தியை கொடுங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த தீமைகள் ஆயுதங்கள் ஒன்று வாய்க்காது போகட்டும், போக்கு வளர்த்து நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. உங்களுக்கு நன்றி 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 சப்பா. ரெண்டாவது ஜெப குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா எவ்வளோ காரியங்கள் கேள்விப்படுறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் இருந்து தகப்பனே, அப்பா பெரிய பெண்கள் தகப்பனே, அப்பா கொள்ளாத ஜனங்கள் அப்பா தப்பான காலத்தில் அனுப்பிக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா உங்களை விட்டு அருப்பா இருக்கு ஆண்டவரே. யெகோவாவே இலக்கம் செய்யுங்க, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா.
பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை மன்னிங்கப்பா. எங்கள் அக்கிரமத்தை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் மீதுல மன்னிங்கப்பா. எங்களை மன்னிங்கப்பா தகப்பனே. என் ஜனங்களுக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. என் ஜனங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. நாங்கள் தப்பு பண்ணிவிட்டோம் ஆண்டவரே. எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் ஜனங்களுக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, பெருப்பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுங்கப்பா ஆண்டவரே. பெருப்பிள்ளைகளை பாதுகாப்பு கொடுங்கப்பா. பெருப்பிள்ளைகளை பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா. நீ இப்போ துர்ச்செய்திகள் ஆண்டவரே நான் கேட்கக்கூடாதுப்பா. இந்த துர்ச்செய்தியை பார்க்கக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட பொல்லாத ஜனங்கள் அப்பா, தப்பான சிந்தனையோடு தப்பான நோக்கத்தில் பழகிற ஜனங்கள் ஆண்டவரே தண்டிக்கப்படுவாங்களாக ஆண்டவரே. மனம் திரும்பட்டும் ஐயா. அப்படிப்பட்ட பொல்லாத மனுஷர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அவனுக்கு பயம் உண்டாகட்டும். அவனுடைய ஆவியை பயம் பிடிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா பயம் பிடிக்கட்டும் ஆண்டவரே. சட்டம் கடுமையாக மாறட்டும் அப்பாவே. சட்டம் கடுமையாகட்டும் அப்பாவே. சட்டம் கடுமையாகட்டும் ஐயா. தகப்பனே சோத்திரம் சோத்திரம்ப்பா ஆண்டவரே. உங்களுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை பாதுகாப்பு கூட சொல்லிக்கிறான் ஆண்டவரே. அப்பா சோத்திரம். பிசாசம் தகப்பனே, பிசாசு வஞ்சித்து அந்த தந்திரமாக ஆண்டவரே துர்க்காக நடப்பித்துக் கொண்டிருக்கான் தகப்பனே. நீ தேவனே நிச்சயம் தடைப்படாது, கற்று தடைப்படாது பெண் பிள்ளைகளா பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவனுக்கு அவன் பலத்து பாதுகாப்பு கொடுங்க. கடத்துல மூடுங்க ஆண்டவரே. உன்னதமான மரங்களை மூடுங்க. சாட்டிகளை மறைங்க ஆண்டவரே. நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. தேங்க்யூ அப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சபைக்கு ஆத்துமாக்கள் எங்களோட சபைக்கு ஆத்துமா வர ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இது உங்க சபை ஆண்டவரே. ரத்தத்தான் வைக்கப்பட்ட சபைப்பா. சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கீங்க ஆண்டவரே. நீங்க வாக்கு பண்ணிருக்கீங்கப்பா. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருகத்தை சொன்னீங்க ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம்ப்பா. சபை ஆத்மகள் பெருக செய்யப்பா. திறல ஆண்டவரே. இடங்களால் போக மாட்டேசப்பா. இது போதாதுப்பா. இது பத்தாது ஆண்டவரே. அது சர்வ நிரம்பி வழியத்தக்கதாய் நிற்கக்கூட இடமில்லாதக்கதாய் நிற்க இடமில்லாதபடி ஆண்டவரே. அப்பா மேலும் கீழே ஆண்டவரே ஆத்மாக நிரம்பட்டும் அப்பா. இஸ்ரவேலே விண்ணப்பம் பண்ணு. அப்போது நம் மந்தையை பெருகச் செய்வது போல உன்னிடத்து மனிதர்களை பெருகச் செய்வீங்களப்பா. யாக்கோபு வந்து பெருகச் செய்ய தேவன் இந்த திருச்ச பெருகச் செய்ய இடங்களால் போக மட்டும் வலது புறமும் இடது புறமும் ஆத்மா பெருகச் செய்ய ஆண்டவரே. ஆத்மா பெருகச் செய்ய ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓகே நன்றி நன்றி நன்றி. சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனுமார தேவன் மனுபுத்திரம் அல்லப்பா. இவர் வேணும் பொய்யா தேவனப்பா. பொய்யா தேவனப்பா. சகல ஜனங்களும் ஏகமாய் கூடி வரட்டும். சகல ஜனங்கள் ஏகமாய் கூடி வரட்டும். சகல ஜனமாய் கூடி வரட்டும் அப்பா. கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் சகல ஜனம் ஏகமாய் கூடி இந்த திருச்சபை வரட்டும் அப்பா. திருச்சபை சபை வரட்டும் ஆண்டவரே. கர்த்தரே தெய்வம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு சொல்கிறேன். என் ஜனம் மனம் திரும்பி கர்த்தரை வரட்டும் ஆண்டவரே. கர்த்தரை சொந்த ரட்சகராக குலதெய்வம் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ பார்வோன் ஆவியே என் ஜனங்களை விட்டுவிடு. என் ஜனங்களை விட்டுவிடு. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போக என் ஜனங்களை விட்டுவிடு. ஓ அடிமைத்தனத்தின் ஆவியே, சர்ப்பத்தின் ஆவியே, கள்ளப்பட்டவனே, சபிக்கப்பட்டவனே, பொய்யனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு விரோதமாக வருகிறோம். தலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கொண்டு வருகிறோம். தலைக்கல்லாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கொண்டு வருகிறோம். என் ஜனங்களை விட்டுவிடு. என் ஜனங்களை விட்டுவிடு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உன்னை கட்டளையிடுகிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உன்னை கட்டளையிடுகிறேன். என் ஜனங்களை விட்டுவிடு. கர்த்தரை ஆராதிக்க போக என் ஜனங்களை விட்டுவிடு. பார்வோன் ஆவியை ஜனங்களை விட்டுவிடு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிடுகிறேன். பொய்யனே கையை ஏடு. அடிமைத்தனத்தின் ஆவியே கையை ஏடு. ये रहा रहा दो रहा दे या काला दरा महो ले बगरा नबा सदारा नमो ले बखारा ला दो ये कृष्ण
நாமத்தினாலே சத்துருவே கையை எடு, ஒவ்வொரு குடும்பத்திலும் கையை எடு, அறிவிக்கிறார் ஆவியே கையை எடு. வடக்கு நோக்கி கொடி என்றும் தெற்கு நோக்கி வைக்கிறார் என்றும் கட்டளையிடுகிறோம். வடக்கு நோக்கி கொடி என்றும் தெற்கு நோக்கி வைக்கிறார் என்றும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிடுகிறேன். என் ஜனத்தை விட்டுவிடு, கர்த்தரை ஆராதிக்க போக திருச்சபைக்கு வர என் ஜனம் விட்டுவிடு. அறிவிக்கிறது ஆவியே, ஓ திருவள்ளூரின் அதிபதியே, திருவள்ளூரின் அதிபதியே, என் ஜனங்களை விட்டுவிடு. ஓ ரே ரே யா யாஹாதா, உனக்கு அதிகாரம் இல்லை சத்துருவே சாத்தானே, உன் அதிகாரம் கல்வாரில் சிறுவில ஏற்று உயிர்த்து கொண்டார், பறித்து கொண்டார். ஏன் காலாகா வாதாராலாபா, ஓ ரத்தத்தை பெருக்கிறேன்ப்பா, ஏசு கிறிஸ்து ரத்தத்தை பெருக்கிறேன். யா காலாது ராமா கல்வா ஹாதாரா மேகாபா தூராலா தேசே யா காலாதோ, இவரே தேவன் என்று, இயேசுவே ஆண்டவர் என்று ஜனங்க புறப்பட்டு வரட்டும். ஆண்டவரே பிரகாசம் மனத்தனும் திறந்தவர்களும் ஏகாபாது ராலா தூராமா யா காலாதாரா, இயேசு நாமத்தில் அறிவித்திருந்த ஆவிகள் விலகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அறிவித்திருந்த ஆவிகள் விலகட்டும். ஓ தங்கள் திறந்தவர்களும் ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, ஒவ்வொரு தொடர் உயிர்ப்பையும் அப்பா யா காலாதாரா, இல்லாத இருக்கும் அழைக்கிறவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வெற்றிப்பை பேசுகிறேன், வெற்றிப்பை பேசுகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் வெற்றிப்பை பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு நாமம் இல்லையே, நாமம் இல்லையே ஆண்டவரே. ஆமே நாமே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஓகே, நன்றி கர்த்தாவே, நன்றி சப்பா, ரட்சிப்புக்காக நன்றி, நன்றி செலுத்துறோம்ப்பா. தேங்க்யூ 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 அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா. திருமணம் ஆகாத ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. சோதரம் சோதரம். மனுஷன் தலைமையாக இருப்பது நல்லதல்ல அறிந்து ஆதாம் கேட்டு துணையை கொடுத்தீங்களப்பா. ஆதாமே பருகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாருக்கும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கோவில் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா, அப்பா இந்த வயசாகுதே, இந்த மகனுக்கு கல்யாணம் ஆகலையே, வயசாகுதே, இந்த மகளுக்கு கல்யாணம் ஆகலையே என்று அப்பா கவித்து கொண்டிருக்க ஜனங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வீராக அப்பா. அந்த கல்லப்பட்ட கல்லை மூளைக்கு கள்ளக்கல்லாயிற்று, அது எப்படி ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று. அநேக கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று வார்த்தை ஆண்டவரே. அந்த துக்கத்தை மாற்றுங்க, கண்ணீரை பார்த்துங்கப்பா. என் ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்ப இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்ய. திருமணம் ஆகாத இருக்கிற சகோதரிகள் சகோதரர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் திருமணம் உண்டாகட்டும், திருமணம் நடக்கட்டும், திருமணம் நடக்கட்டும் ஆண்டவா. ஆமென் ஆமென் ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா. இயேசப்பா ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நன்றி 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 இயேசப்பா. ஆண்டவரே பிள்ளைகளாக ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் கர்த்தரால் பலன் ஆண்டவரே. மலடைய பிள்ளைதாக்கி ஆக்கி வீட்டிலே குடியேறப்பட்ட சொன்னீங்களாப்பா. தகப்பனே எந்த நன்மையான ஏவும் பூரணமான வரமும் மரத்தின் ஜோதி பிதாவிற்கு சொன்னீங்களப்பா. கர்த்தர் நன்மையாக தருவார் சொன்னீங்களே அப்பா. திருமணம் பிள்ளை இல்லாத ஜனங்களுக்கு ஆண்டவரே என் கர்த்தர் இந்த வருஷத்துல அதிசயங்கள் செய்யுங்கப்பா, அதிசயங்கள் செய்யுங்க, அற்புதங்கள் செய்யுங்கப்பா. துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியான மகிழ்ச்சியாக்க ஆண்டவரே. ரெட்டிப்பா நன்மையை தரு, இன்றைக்கே கொடு சொன்னீங்களப்பா. ரெட்டிப்பால் ஆசீர்வாதம் கொடுங்கப்பா, கர்ப்பத்தை கொடுங்க ஆண்டவரே. இல்லாத விருப்பம் அழைக்கிற தேவனே, நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகச் சொன்னீரே. பெருகச் செய்யும், சந்ததியை பெருகச் செய்யும், சந்ததியை பெருகச் செய்யும். அது மலட்டு தந்த சாபம் விலகட்டும், மலட்டு சாபம் விலகட்டும். இயேசு நாமத்தினாலே சாபம் விலகட்டும் ஆண்டவரே. நீ பழுகி பெருக சொன்னீங்களே, நீ ஜனங்கள் பழுகி பெருகட்டும் அப்பா. பூமி நிரப்பட்டும் இயேசு நாமத்தினாலே ஆண்ட காலட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. சோத்திரம் 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 தகப்பனே. ஓ உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா வேலை செய்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. செய்வதெல்லாம் வாய்க்குள்ள செழிப்பாகட்டும் ஆண்டவரே. ஏமேன் ஏமேன் ஏமேன். நீ சொல்லிடுறல்லவா ஆண்டவரே, ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதைத்தான், கர்த்தர் அவன் ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துக்கு 100 மடங்கு பலனை அடைந்தான் எழுதியிருக்கப்பா. அவன் வர வர பெரியவனாகி ஐஸ்வர்யவனாக எழுதியிருக்க தகப்பனே. அப்பா சொத்து செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லிறேன். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லிக்கிறாண்டவரே. அப்பா வேலை செய்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. அதுவரை பிஸ்னஸ் பண்ண ஜனங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. வருமானத்தை கூட்டிக் கொடுங்கப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அது ஒரு எதிர்கொண்ட மாதிரி சொன்னீங்களப்பா. அப்பா வேலை ஸ்தலத்தில்
எல்லா மனுஷன் கண்களையும் தெய்வ கிடைக்கட்டும் ஆண்டவரே, தெய்வ கிடைக்கட்டும் ஆண்டவரே, ஃபேவர் கிடைக்கட்டும் அப்பா. அப்பா ஐஸ்வர்ய சம்பாதிக்க பலன் தரீங்கப்பா நீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா சுறுசுறுப்புள்ள கை செல்வத்தை உண்டாக்கம் சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி தகப்பனே. அவங்க வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் அவங்க போக்கை வரக்கும் ஆசீர்வதிங்கப்பா, போக்கை வரக்கும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா தீவுக்கு விலகி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நமக்கு நன்றி நன்றி. பார்த்து நிரம்பி வழியட்டும், கிளம்பி நிரம்பி வழியட்டும், பேங்க் பேலன்ஸ் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம். அப்படி குறிப்பாக ஸ்கூல் சென்ற பிள்ளைகள் ஞானத்தோட பாதுகாப்போடு இருக்க ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா நன்றி. சிறுப்பில் ரொம்ப நீங்கள் நேசிக்கிறீங்கப்பா, அவன் கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அப்பா ஸ்கூல் போயிருக்க பிள்ளைகளோடு கற்று ஆசீர்வதிங்கப்பா, அவன் போக்கிய வரைக்கும் ஆசீர்வதிங்க. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்க வழிக்கு உனக்காக என் தூதர்களுக்கு கட்டளையிடும் சொன்னீங்க ஆண்டவரே. உன் தூதர்கள் கட்டளையிடும் அப்பா, உன் பாதம் கல்லில் ஏறாத வழிக்கு தங்கள் கைகளில் எழுந்து கொண்டு போவார்கள் சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு படிக்கிற ஞானம் கொடுங்கப்பா. நீங்கள் சொன்னீங்க ஆண்டவர், பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொன்னீங்க. உன் பிள்ளைகள் மத்திய சுற்றிலும் ஒளிவு மரத்தில் கன்றுகள் போல் இருக்கும் வளர்வார்கள் சொன்னீங்களப்பா. ஞானம் உள்ள பிள்ளைகள் பெற்ற தாய் தந்த உள்ளம் மகிழம் சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா சோதரம் சோதரம் சொன்னீர் ஆண்டவரே. மெய்யாகவே ஒரு நன்மைக்குவன் சொன்னீங்களப்பா, மெய்யாகவே ஒரு நன்மைக்குவன் சொன்னீரே கர்த்தாவே. அப்பா என் பிள்ளைகளுக்காக நன்மை செய்யுங்கப்பா, பிள்ளைகளுக்காக நன்மை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு கல்விமான் நாவப்படுங்கப்பா, பிள்ளைகளுக்காக கல்விமான் நாவப்படுங்கப்பா. அப்பா சொத்திரம் நாவை தொட்டவர்களும் ஆண்டவரே, நாவை தொட்டவர்களும் அப்பா. அது அன்று அப்பா சாலமோன் சேஷிச்ச ஞானத்தை ஆண்டவரே உங்க பிள்ளைகள் கொடுங்கப்பா. இப்போ உடன்படிக்கை பிள்ளைகள் ஆண்டவரே, கட்டத்தில் அமைக்கப்பட்ட பிள்ளைங்கள் அப்பா, நல்லா ஸ்மார்ட்டாக படிக்கணும்ப்பா. அந்த கிளாஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும் ஆண்டவர் பிள்ளைங்க ஆண்டவரே. வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்கு சொன்னீங்க ஆண்டவரே. பெற்ற உள்ள மகிழமரே பிள்ளைகள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த பலவீனமோ சாபமோ வியாதியோ தீமைகள் பிள்ளைகள் கடாதவர்களுக்கு கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலகி காப்பேன் சொல்லி ஆண்டவரே. உன்னை தொழுகிறவன் என் கண்ணீர் மேல் தொழுகிறா சொல்லுகிறேப்பா. பயப்படாதே, உன் வலதுகை பிடிச்சிருக்கேன், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் சொல்லுகிறேன். என் நீதி கரத்தினால் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், கப்பைப்பேன் என்று. ஏமேன் ஏமேன் ஏமேன். சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு கருத்தில் கொடுக்குற ஆண்டவரே நன்றி 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 அப்பா. சோத்திரம் அப்பா. இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு ஆசீர்வாதம் பெறணும் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் கர்த்தாவே. அப்பா இதனாலே சப்பா யாரெல்லாம் இந்த ஃபாஸ்டிங் பேர் கலந்து கொண்டு இருக்காங்க ஜபத்தில் ஆண்டவரே, அவங்க எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவன் கணவரை ஆசீர்வதிங்க, அவன் வீட்டை ஆசீர்வதிங்கப்பா, அவன் வேலையை ஆசீர்வதிங்க, மாவட்டத்தில் தொட்டி மணி ஆசீர்வதிங்க. சோதரம் சோதரம் சோதரம்ப்பா. அவனே ஒரு 10 ஜனங்கள் விரும்பிய போகாத வெளிக்கு ஆண்டவரே துக்கம் சந்தோஷமாக மாற, வியாதியை வியாதி விலகி போகட்டும், தரித்திரம் நீங்கட்டும், சாபங்கள் நீங்கட்டும், துக்கங்கள் மறையட்டும், சஞ்சலம் மாறட்டும், தவிப்பு மாறட்டும் ஆண்டவரே. இந்த உலக கொடுக்கிறபடி அல்ல, என்னோட சமாதானத்தை கொடுக்க சொன்னீங்களப்பா. உங்க ஜனங்கள் சமாதானம் உண்டாகட்டும் அப்பா, ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா, சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, செழிப்பு உண்டாகட்டும் அப்பா, நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே, பலன் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஏமேன் ஏமேன். சோதரம் 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 கர்த்தாவே நன்றி நன்றி ஏசப்பா. எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா, கோடா கூட பெருகட்சிங்க ஆண்டவரே நன்றி அப்பா. நாங்கள் செய்யறப்பா மருத்துவமனை இப்போ ஊழியத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சோதரம் சோதரம் கர்த்தாவே ஏசப்பா. உங்கள் நாமத்தில்ப்பா, உங்கள் பலத்தில்ப்பா நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்கிறோம் ஆண்டவரே. அநேக பேஷண்ட் நான் கைப்பற்றி கொடுக்குறோம் ஆண்டவரே. எல்லாரும் படிக்கிறாங்க, அதற்காக சோதரம்ப்பா. அவன் படிக்கும்போதே அவன் வியாதி நீங்கணும்ப்பா, அது வலியை நீங்கணும்ப்பா, அவன் கண்கள் திறக்கப்படும் ஏசப்பா. என் வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் வல்லம் என்று சொன்னீங்களப்பா. ஒரு வார்த்தையிலப்பா, அது என் தேவையோட வார்த்தையப்பா, பரலோகத்து தேவையோட வார்த்தை ஆண்டவரே. அந்த வார்த்தையை படிக்கும் போது கண்கள் திறக்கப்படணும்ப்பா, இருதயம் தொடப்படணும் ஆண்டவரே. கர்த்தரே தெய்வம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளட்டும் அப்பா. நமக்கு நன்றி நன்றி செலுத்தினப்பா. எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, மாத்திரை மருந்து தரமுடியாத சுகத்தை ஆண்டவரே, டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தழும்புகளால் நீங்கள் குணவாளிகள் சொன்னீரே.
என் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் சொல்கிறேப்பா. அவருக்காக பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தால் சொல்லுகிற தகப்பனே, நான் உன் சௌக்கியமும் ஆரோக்கியம் வளம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் சொல்லுகிறேன் ராஜா. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்கால் சொல்லுகிறேன். நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் நான் உன் பேர் வரப்பண்ணி நானே ஒரு பரிகாரம் சொல்லுகிறாண்டவரே. நான் உன்னை குணமாக்க சொல்லுகிறேன். நான் உன்னை குணமாக்க சொல்லுகிறாண்டவரே. ஓ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை குணமாக்கினார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை குணமாக்கினார். மெய்யாகவே மெய்யாகவே நான் பாடம் ஏற்றுக்கொண்டு உன் துன்பங்களை சுமந்த சொல்கிறேன், உன் நோய்களை சுமந்தேன், உன் வியாதிகளை சுமந்தேன், உன் வலியை சுமந்தேன், உன் வியாதியை சுமந்தேன். நீ அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காயத்தினால் தழும்புகளால் நாங்கள் சுகமானவரே, சுகமான எழுதிருக்கு தழும்புகளால் குணமானீர்கள் சொன்னீரே. விசுவாசிக்கிறான்ப்பா. அப்பா தாவீது சொன்னான்ப்பா, அவருடைய சரீரம் அவருடைய முதுகு பார்த்தீங்கன்னா உளப்பட்டு நிலம் போல இருந்துதான். நெரிசல் பார்க்கல சங்கீதக்காரன், அவர் அடிக்கப்படும் போது அவர் முதுகு ஒரு விவசாயி அந்த அந்த இடத்த உழவு எப்படி இருக்கும் அது போல அவ்வளவு கேடா இருந்ததுதான். உச்சந்தலை உள்ளங்களை மட்டும் அடிவாங்க இடமே இல்லையா, உடம்புள்ளா தழும்பு. ஏன் இந்த ஒவ்வொரு காயத்தினால் நீங்களும் நான் சுகமாகும்படி, தழும்புகளால் குணமாகும்படி. தேங்க்யூ அப்பா. சுகம் பிள்ளைகள் அப்போ சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் அப்பமானவரே சுகம் எங்க பிரிவிலேஜ் ஆண்டவரே. எங்களுக்காக தகப்பன் சீவில் அடிப்பட்டு அகோர பாடுபட்டு சம்பாதிச்சு கொடுத்தீங்க ஆண்டவரே. அது எங்கள் ஆண்டவரே. சுகத்தை விடமாட்டோம். சாத்தானே பொய்யனை திருடனே, சுகத்தை திருடாத, சுகத்தை திருடு போகாத சாத்தானே. சுகம் எங்களுடையது. நாம சபிக்கிற வியாதியை, சபிக்கிற பலவீனமே, தத்திர பேய சபிக்கிறேன், உன்னை வியாதி பிசாசே சபிக்கிறேன். ஓ வேதம் சொல்கிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுதிரத்திலே தள்ளுண்டு போய் என்று தம் இதயத்தில் சந்தேகப்படாமல் நான் சொன்னால் சொன்னபடியே ஆகும் என்று எழுதியிருக்கபடி. இன்னைக்கு வாழ்க்கையில எது எந்த பிரச்சனை மழைப்போல வருது, வேலை செஞ்சாலும் தூங்கினாலும் போகும்போது வரும்போதும் இன்னைக்கும் கடுமுறையில் இருக்க பிரச்சனைகள் மழை போல இருக்கா சொன்ன கடுகளும் விசுவாசம் இருந்தால், கடுகளும் விசுவாசம் இருந்தால் இந்த மழையை பார்த்து பேர்ந்து கடலிலே தள்ளு நட்டப்படி என்றால் நீ சொன்னால் சொன்னபடி ஆகுமா? சொல்றீங்களா? இயேசுவின் நாமத்தில். ஓ வியாதி மலையே, கடன் மலையே, பய மலையே, துக்க மலையே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். யா ரா காலாதுரா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். மலையே பேர்ந்து போ, பிரச்சனையே பேர்ந்து போ, பலவீனமே பேர்ந்து போ, வியாதியே பேர்ந்து போ, தத்துவமே பேர்ந்து போ, கடன் மலையே பேர்ந்து போ. நாமத்தில் ஓ recover, make halada. In the name of Jesus, பேர்ந்து போ. நாமத்தில் சமபூமியாக, சமபூமியாக இயேசு நாமத்தினாலே. விலகட்டும் அப்பா, விலகட்டும் இயேசு நாமத்தினாலே. எந்த சாபம் தலையில் சாடக்கூடாதுப்பா. என் ஜனவீட்டில் எந்த சாபம் தலையில் சாடக்கூடாது ஆண்டவரே. தத்திரம் ஆண்டு கொள்ளக்கூடாது, வியாதி ஆண்டு கொள்ளக்கூடாது. நீங்க அழைக்கப்பட்டது ஆசீர்வாதம், சுதந்திரக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் அதெல்லாம் ஜீவனை விரும்புங்க, நல்ல நடக்கிற காலம் விரும்புங்க, கொல்லாம போது வாயை காத்துக் கொள்ளுங்க. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சப்பா. ஓகே, நன்றி, நன்றி, நன்றி. எல்லா ஜெபத்துக்கும் நீ பதில் கொடுத்ததுக்காக நன்றி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா. தேங்க்யூ, நன்றி, நன்றி சப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் காணிக்கும் பிரசன்னம். ஓகே. Hallelujah, hallelujah, ஸ்தோத்திரம்.
இதற்கு கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஆராதனை செஞ்சு உற்சாகமாக கொடுப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதை நேசிக்கிற பரலோக தகப்பனே, எல்லாரும் சொல்லுங்க, நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நல்ல நிலமாகிய உங்க சமூகத்தில் உங்களை ஆராதித்து நாங்கள் விதைக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாக்கு சொன்னீரே. இனி கடனே வாங்காதபடிக்கு சொல்லுங்க, இனி கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுக்கும்படி என்னுடைய வீட்டிலே ஆஸ்தியம் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு என் ஆசீர்வாதையும். ஆமென். சந்தோஷமா கொடுப்போம். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லை நீ விரிவாக்கு, உன் கைகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அது தடை செய்யாதே. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ விதைத்திடுவாய், நான் விளைய செய்வேன். மகளே கொடுத்திடுவாய், கதை கூற செய்வேன். மகளே விதைத்திடுவாய், நான் விளைய செய்வேன். மகளே கொடுத்திடுவாய், கதை கூற செய்வேன். உன் எல்லை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். நாமே தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணுமா? உன் ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை விரட்டி பிடிக்கட்டும், உங்களை பின்தொடரட்டும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறதுக்காக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகரணம் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் உங்கள் பிள்ளைகளுடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.